ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா why memorizing will not work in CA course அப்படின்றத பார்க்க போறோம். மெமரைசிங் அப்படின்னு என்ன மீன் பண்றேன் அப்படின்னா வந்து ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணி அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது. இல்லாட்டினா வந்து ஒரு ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணிட்டு ஃபார்மேட் படி இதெல்லாம் இங்க வரணும் இதெல்லாம் இங்க வரணும் இப்படி போட்ட ஆன்சர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது. இல்லாட்டினா வந்து ஒரு ப்ரொசீஜர் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு போட்டா அது வந்து ஒரு 5 ஸ்டெப் இந்த ஆர்டர்ல போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு மட்டும் படிச்சு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி படிக்கிறது தான் வாட் ஐ கால் அஸ் மெமரைசிங். ஓகேவா? அந்த மெமரைஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்றது வந்து சிஏ கோர்ஸ்ல வந்து செட்டே ஆகாது. நீ ஃபார்முலா படிச்சு சப்ஸ்டியூட் பண்றது ஓகே, ஆனா அந்த ஃபார்முலா ஏன் அப்படி அப்ளை ஆகுதுன்னு தெரியணும். ஃபார்மேட் போடுறது எக்ஸாம் டேக்கு ஓகே, ஆனா அந்த ஃபார்மேட்ல ஏன் இதெல்லாம் இங்க இருக்கு இதெல்லாம் இங்க இருக்கு இதெல்லாம் ஏன் ஆட் ஆகுது இதெல்லாம் ஏன் லெஸ் ஆகுதுன்றது ஒவ்வொரு லைனும் தெரியணும் உனக்கு. ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டியா ஓகே, இந்த ஒரு 5 ஸ்டெப் போட்டா ஆன்சர் வரும்ன்றது ஓகே, எக்ஸாம்ல போடுறதுக்கு ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இந்த ஸ்டெப் இப்படி பண்றோம், ஏன் இந்த ஸ்டெப் இப்படி பண்றோம், இந்த ஸ்டெப் போடாம விட்டா என்ன ஆயிரும் அப்படின்றது உனக்கு தெரியணும். இது தெரியல, இல்ல நான் தெரிஞ்சுக்கவே இல்ல, கத்துக்கவே இல்ல, சொல்லி கொடுக்கவே இல்லை, எது வேணா இருக்கலாம். நீ கத்துக்கல, இல்ல சொல்லி கொடுக்கவே இல்ல, இல்ல சொல்லி கொடுத்தது உனக்கு புரியல, இது ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். கடைசியா என்ன பண்ற, மெமரைஸ் பண்ணிட்டு போற அப்படின்னு சொன்னா சிஏ எக்ஸாம்ல வந்து அது ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். நானு அது வந்து சும்மா ரேண்டமா இஷ்டத்துக்கு சும்மா சொல்லுவான் சூன் சொல்லி விடுவான் அப்படின்ற மாதிரி இல்ல, எக்ஸாம்பிளோட சொல்ல போறேன். இன்ஃபேக்ட் கொஸ்டின் எந்த சாப்டர் என்ன சப்ஜெக்ட் என்ன கொஸ்டின் அது எப்படி இருக்கு எக்ஸாம்ல என்ன வந்துச்சு அப்படின்றத சொல்லி நீ இப்படி படிச்சு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன ஆச்சு, ஆனா அது ஏன் இப்படி போடணும் அப்படின்றது எக்ஸாம்ல வேற மாதிரி ஒண்ணு மாத்தி இருக்கா, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபுல்லா வந்து நான் லைவ் எக்ஸாம்பிளோட சொல்ல போறேன். ஓகேவா? பிஃபோர் சேயிங் ஆல் தட், இந்த படத்துல எல்லாம் வந்துட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க இல்லையா, அது என்னதுன்னா no animals were harmed during the making of this movie அப்படின்னு போடுவாங்கல்ல, அது மாதிரி நான் ஒரு டிஸ்க்ளைமரை போட்டுறேன். நோ மனப்பாடம் பண்ண வைக்கிற டீச்சர்ஸ் ஆர் நோ மனப்பாடம் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் were harmed during the making of this video. were harmedனா அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, அவனுங்க வந்து படத்தை எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா போடுவானுங்க. நம்ம என்ன மாத்திக்கலாம், நோ மனப்பாடம் பண்ற டீச்சர்ஸ் ஆர் மனப்பாடம் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் will be harmed during the making of this video அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆனா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து they will be harmed, புண்படுத்த போறோம். ஆர் அப்படியாப்பட்ட டீச்சர் ஆர் அப்படியாப்பட்ட ஸ்டூடெண்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா புண்படுத்த போறேன். ஓகேவா? சொல்லிட்டு போறேன், அப்புறம் வந்து மனசை புண்படுத்திட்டு ஐயோ 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 அழுதுன்னா புண்படுத்த போறேன் கடுப்பு வந்து டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு போயிருங்க. இந்த புண்படுத்துதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அது பண்ணாதான் வந்து நிறைய பேர் வந்து முடிச்சுப்பாங்களே. ஓகேவா? அது இல்லாம வந்து அப்படியே பூசி மொழிப்பி அப்படியே போய்கிட்டே இருக்கு. எவன் தான் பேசுறது அந்த இது சொல்றாங்கல்ல, who is to bell the cat அப்படின்வாங்க. யாரு வந்து பூனைக்கு வந்து மணி கட்டுறதுன்னு இருக்குல்ல, அந்த மணியை கட்டிலான்னு பாக்குறேன். பூனையான எதுவா இருந்தா என்ன நமக்கு என்ன, பூனையா இருந்தா யானையா இருந்தா என்ன நமக்கு நல்லா இருக்குல்ல பஞ்சு. பூனையா இருந்தா யானையா இருந்தா மணியை கட்டியே தீருவோம். ஓகேவா? கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கிளியர் ஆயிரும். எவனுமே பேச மாட்டான் இத. இப்ப சப்போஸ் எக்ஸாம்ல போயிட்டு ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறான்னா வந்து நான் போட்ட எஃபர்ட் பத்தல அப்படின்றான். அதனால என்னடா பண்ண போறான்னு கேட்டா வந்து எஃபர்ட்டை ஜாஸ்தியா போட போறேன் அப்படின்றான். எஃபர்ட்னா என்ன முதல்ல அதை சொல்லு. எஃபர்ட்ன்றியா என்ன எஃபர்ட், நீ என்ன எஃபர்ட் போட்ட, எக்ஸாம்ல என்ன எதிர்பார்த்தாங்க, நீ திருப்பி என்ன எக்ஸ்ட்ராவா திருப்பி எஃபர்ட் போட போற அதை சொல்லு முதல்ல. என்ன எஃபர்ட் வாட் யூ மீன்? இப்போ ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு, ஆப்போசிட் நடக்க வாய்ப்பு இல்லை, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்காக நீ வந்து நிறைய எஃபர்ட் போடுற, அதை அக்செப்ட் பண்ணல, அதனால என்ன பண்ண போறேன்னா மேற்கொண்டு எஃபர்ட் போட போற அப்படின்ற. ஆனா நீ எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அந்த பொண்ணு வேணாதான் சொல்ல போகுது. ஏன்னா அந்த பொண்ணு எதிர்பார்க்கிற விஷயம் வேற, அது என்ன ஆனா இருக்கலாம். ஓகேவா? அது என்ன ஆனா இருக்கலாம், அது அந்த பொண்ணோட விருப்பம்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம எதுவும் இது பண்ண முடியாது, சொல்றது கொண்டு இல்லை. அவன் விருப்பம்பா, ஹர் விஷ் மை விஷ் ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சோ அது அவங்க விருப்பம். ஆனா அந்த பொண்ணுக்கு வேணும்னா எய்தர் அவங்க எதிர்பார்க்கிற விஷயம் உனக்கு இருக்கணும், ஆல்ரெடி இருக்கணும், இல்லாட்டா அந்த விஷயத்த வந்து நீ வளர்த்துக்கணும்.
இது ரெண்டாவது ஒண்ணு பண்ணாதான் வந்து இந்த எஃபர்ட்னு ஒன்று சொல்றியே அந்த எஃபர்ட் வந்து வில் பேர் ஃப்ரூட். அப்பதான் வந்து பழம் நழுவி பாலில் விழுவும். இல்லாட்டினா வந்து பழம் வந்து மண்டையில தான் விழும். நியூட்டனுக்கு மண்டையில விழுந்த மாதிரி மண்டையில தான் விழுந்துட்டு இருக்கும். டொங்கு டொங்கு விழுந்துட்டே இருக்கும். அது வந்து ஆப்பிள் பழம் விழாது, ஜாக் ஃப்ரூட் விழும், மண்டை பொழந்துரும். ஸோ என்ன எஃபர்ட்னா அவன் என்ன எதிர்பார்க்கறான்றதை பாடுறா. சிஏ எக்ஸாம்ன்ற அந்த பொண்ணு இருக்கே, அவனுக்கு பிடிச்ச பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு உனக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ன்றதை பாரு. அந்த பொண்ணு இதை எதிர்பார்க்குது அப்படின்னு சொன்னா எய்தர் அது உனக்கு ஆல்ரெடி இருக்கணும், இல்லாட்டினா அதை வளர்த்துக்கணும். அப்பதான் வந்து பொண்ணு கிடைக்கும். சிம்பிள். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னே தெரியாது. அந்த பொண்ணு வந்து அது பொண்ணு ஒரு பைத்தியமா இருக்கு ப்ரோ அப்படின்னா, பைத்தியமா இருக்கா நீயும் பைத்தியமாயிரு, அப்பதான் கிடைக்கும். இல்ல நான் ஆல்ரெடி பைத்தியம் இல்ல அப்படின்னு சொன்னா வந்து பைத்தியமா ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன்கிட்ட இருந்து எப்படி பைத்தியமா இருக்கிறதுன்னு கத்துக்கோ, கத்துக்கிட்டு போய் அதை பண்ணு. அப்ப வந்து அந்த பெரிய பைத்தியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்றதான் பாயிண்ட். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பொண்ணு தான் வந்து இங்க சரி ஓகே சொல்ல வேணாம், எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சு நினைக்கிறேன். என்னோட நான் பேசுறத பழகி இருந்தீங்கன்னா நான் என்ன பேசுறேன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிரஷன் தேவையில்லை. எனிவே என்னன்னா இப்ப இந்த எஃபர்ட் பேசுறீங்க பாத்தீங்களா, போட்டு வந்துட்டு திருப்பி வந்து அதே எஃபர்ட்டை திருப்பி போடுறீங்க. என்னடான்னு கேட்டா போன வாட்டி போட்ட எஃபர்ட் பத்தல அதனால போடுறேன். ஏன் அந்த பொண்ணுக்கு நீ ஆடி எப்படி இருக்கு அது பிடிக்கலடா உனக்கு, அது இந்த எஃபர்ட் அது மதிக்காது, கண்டிப்பா மதிக்காது, ஏன்னா அது உனக்கு பிடிக்கல. அப்ப இதே மாதிரி விஷயத்த நீ இன்னும் எக்ஸ்ட்ராவா போடுற, அப்பயும் பிடிக்காது. போன வாட்டி 36 போட்டு அனுப்பிச்சிருக்கோம், இந்த வாட்டி 32 போட்டு அனுப்ப போகுது. அப்ப நீ என்ன பண்ணணும், என்ன யோசிக்கணும், ஓ ஒருவேளை நாம வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல போல இருக்கு அப்படின்ற பாயிண்ட் யோசிக்கணும். அப்ப அதுக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒண்ணு மாத்தணும், அது எதிர்பார்க்கிற மாதிரி நான் மாத்தணும். எதர் நான் மாத்தணும், இல்ல டீச்சரை மாத்தணும், இல்ல படிக்கிற விதத்தை மாத்தணும், இதான் பண்ணணும். இவன் என்ன பண்ணானுங்க, திருப்பி அதே டீச்சர்கிட்ட போய் அதே மாதிரி அதே சம்ச திருப்பி படிச்சுட்டு போயிட்டு திருப்பி எழுதுறானுங்க. திருப்பி எழுதி திருப்பி அதே மாதிரி ரிசல்ட் வருது. இல்ல ஒரு மனசாட்சிக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலா வந்து ஒரு 2 மார்க் அதிகமா வந்துருக்கு. ஏன்னா போன வாட்டி 34 வாங்கினேன், இந்த வாட்டி 30 வாங்கினேன். இப்படியே போனா என்ன 10 வருஷத்துல 40 வந்துருவியா? 10 வருஷத்துல நீ கிவ் அப் பண்ணிட்டு போயிருவ. இல்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிரும். சோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்க்கணும். இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். சோ இப்போ என்னன்னா AS16 ஓகேவா, AS16 அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸ் ஓகேவா. ஆனா இந்த வீடியோ வந்து ஒரு காமன் வீடியோ தான். யாராவது வந்து அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸா ஏதோ அக்கவுண்ட்ஸ் பத்தி பேசுறான் அப்படின்னு பார்க்கலாம். CA படிச்சுட்டு இருக்க ஆர் படிக்கணும்னு நினைக்கிற ஆர் படிச்சு முடிச்சா யாரா இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கலாம். இது வந்து எக்ஸாம்பிள் நடக்கிறது CA இன்டர்ல இருக்கிற அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கிற AS16 அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் பாரோயிங் காஸ்ட் ஒரு டாபிக் எடுக்கிறேன் ஜஸ்ட் டு ப்ரூவ் திஸ் பாயிண்ட் ஓகேவா. இது நம்ம பேசுறதோட கண்டென்ட் வந்து நீ பண்றது வேற அவன் எதிர்பார்க்கறது வேறடா, நீ மாறுற வரைக்கும் அது ஃபெயில் ஆகாம போறடா அப்படின்ற பாயிண்ட் நான் சொல்றது ஓகேவா. AS16 பாரோயிங் காஸ்ட் சும்மா ஷார்ட் இன்ட்ரோ கூட, AS16 ஃபுல்லா பேசினா டைம் போயிருதுல. AS16 வந்து பாரோயிங் காஸ்ட், பாரோ பண்ணும்போது வர காஸ்ட், கடன் வாங்கும் போது வர காஸ்ட். கடன் வாங்கும்போது என்ன காஸ்ட் வரும், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் தான் உங்க காஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன, ஒரு கோடி கடன் வாங்குறீங்க 12% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்களேன். 1 கோடியில் 12% போட்டோம்னா என்ன 12 lakhs வருதா. அந்த 12 lakhs அப்படின்றது வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ண போறோம், P&L எக்ஸ்பென்ஸா டெபிட் பண்ண போறோம், முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு ஸ்டாண்டர்டு அப்படின்னு கேட்டா வந்து இதுக்கு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஜெனரலா வந்து இன்ட்ரெஸ்டா எதுன்னு எங்க போக போகுது, P&L போக போகுது. P&L கொண்டு போ அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் தேவையில்லை. அந்த இது மாதிரி நீங்க என்ன இது பண்ணீங்க, ஏதோ ஒன்று விஜய் வந்து ஓடுவான், ஓடி போயிட்டு டைம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா வந்து உங்க கையிலேயே வாட்சிருக்கேன், ஓ சாரி அப்படின்னு திருப்பி வர மாதிரி. இல்லன்னா வந்து என்ன சாப்பிட்டீங்க, இட்லி சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கே கிடையாது ஓகேவா. இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து P&L டெபிட் ஆக போகுதுன்னா அதை சொல்றதுக்கு ஸ்டாண்டர்ட் கிடையாது. சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு எக்ஸ்பென்ஸ் P&L டெபிட் ஆகாம பேலன்ஸ் ஷீட்க்கு வரப்போகுது. பேலன்ஸ் ஷீட்டுக்கு எப்படி வரும், ஏதோ ஒரு அசட்டோட ஃபார்முக்குள்ள வரப்போகுது. என்ன அசட்டுக்குள்ள வரப்போகுது அப்படின்னா வந்து ஒரு பில்டிங் வாங்கி, சரி பில்டிங் கட்டுறதுக்கு நீங்க வந்து லோன் வாங்குறீங்க. பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு வருஷம் மேல ஆக போகுது, கட்டி முடியுது 1 வருஷம் மேல ஆக போகுது. அதுக்காக வாங்கின லோன், அந்த லோனுக்காக வர இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க P&L டெபிட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து இந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு 1 வருஷம் ஆகுதா, அந்த 1 வருஷத்துக்கு அந்த பில்டிங்கை யூஸ் பண்ண முடியாது. அப்ப இந்த பில்டிங்கை யூஸ் பண்ணி எந்த ரெவன்யூ வர போறது கிடையாது. எந்த ரெவன்யூ வரலன்னா P&L எந்த கிரெடிட்டும் வர போறது இல்ல. P&L தெரியுதா, இங்க
P&L தெரியுதா? அதுல எந்த ரெவன்யூ வர போறது இல்ல. எந்த ரெவன்யூ வர போறது இல்ல அப்படின்னு சொன்னா வந்து இந்த பக்கம் அந்த பில்டிங் சம்பந்தமா எந்த எக்ஸ்பென்ஸ் இருக்க கூடாது. ஆனா இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணா இங்க போய் போடுவீங்க நீங்க ஜெனரல் P&L ல. அத போடக்கூடாதுன்றான். ஏன்னா மேட்சிங் கான்செப்ட் ஒன்று இருக்கு. அந்த பீரியட்ல வர இன்கம்க்கு அந்த பீரியட்ல வர எக்ஸ்பென்ஸ் மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. அப்பதான் கரெக்டான ப்ராஃபிட் வரும்ன்றது. அந்த கான்செப்ட் வயலேட் ஆகி இப்ப நீ இன்ட்ரெஸ்ட் டெபிட் பண்ணினா. அதனால நான் சொன்னேன் இன்ட்ரெஸ்ட் வந்து பீரியட் டெபிட் பண்ணாத. நீ பில்டிங் கட்டுறதுக்கான லோன் வாங்கின. லோன் வாங்கி காசு செலவழிச்சு பில்டிங் கட்ட என்ன பண்ணுவ? பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டே போயிட்டு இருப்ப. அதே மாதிரி இந்த பில்டிங்காக தானே இந்த லோன்னால இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிரு? பில்டிங் அக்கவுண்ட்லயே கேபிட்டலைஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்ல வரதுதான் வந்து பாரோயிங் காஸ்ட் வருவோம். ஓகேவா? இது என்ன விஷயம்னா நீங்க லோன் வாங்குறீங்கன்னு சொல்றோம்ல, அந்த பில்டிங்காக லோன் வாங்கலாம். அதுக்கு பேர் வந்து ஸ்பெசிபிக் பாரோயிங். ப்ராபபிலி நீங்க வந்து பில்டிங் கட்டுறதுக்கு 1 கோடி லோன் வாங்கிருக்கீங்க. நம்ம சொன்ன மாதிரி 1 கோடியில 12% போட்டா 12 lakhs வருது. ஆனா பில்டிங்கோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகுதுன்னா 1.5 கோடி ஆகுது. 1.5 கோடி ஆகுது பில்டிங் கட்டுறதுக்கு. ஆனா அவனுக்கு பேங்க்ல அவங்க லோன் கொடுத்தது 1 கோடி தான் கொடுத்தான். அப்ப பில்டிங் லோன் அப்படின்றது 1 கோடி தான். அப்ப பாக்கி 50 lakhsக்கு நீங்க உங்க கை காசு போடணும். உங்க கை காசுன்றது மீனிங் எப்பவுமே வந்து நமக்கு கை காசுன்னு ஒன்று இருக்காது. நம்ம எப்பவுமே கடன் வாங்கி தான் ரன் பண்ணிட்டே இருப்போம். அப்ப கம்பெனி வந்து கடன் வாங்கி தான் இருக்கும். வேற ஏதாவது கடன் வாங்கியிருக்கும். பிசினஸ் ரன் பண்றதுக்குன்னு வாங்கியிருக்கும் கடன். அப்ப அது வந்து பில்டிங்காகன்னு கிடையாது. ஸ்பெசிபிக் பாரோயிங் இல்ல, ஜெனரல் பாரோயிங் இருக்கும். சோ A16ல வந்து பாரோயிங்ஸ் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு ஸ்பெசிபிக் பாரோயிங், இன்னொன்னு வந்து ஜெனரல் பாரோயிங். ஸ்பெசிபிக் பாரோயிங்னா அந்த பில்டிங்காக வாங்கின லோன் 1 கோடி. 1 கோடியில 12%. சூப்பர், பிரச்சனை இல்லை. 1 கோடியில 12% வந்துருது. இந்த இது இல்லாம இந்த 1/2 கோடி இருக்குல்ல, 50 lakhs 1.5 கோடி ஆகுதுல, 1 கோடி தான் இங்க இருக்கு. அப்ப 1/2 கோடி வந்து வேற ஏதோ லோன்ல இருந்து கட்டுற பாத்தீங்களா, அந்த லோன்ஸ்லாம் வந்து ஜெனரல் பாரோயிங் சொல்லுவோம். என்ன விஷயம்னா இந்த ஜெனரல் பாரோயிங், அதர் பாரோயிங் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரே ஒரு லோன் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு லோன் வந்து ஒரு 5 கோடி லோன் வச்சுக்கோங்க. அந்த 5 கோடியில வந்து 10% இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த 5 கோடியில இருந்து ஒரு 1/2 கோடியை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 5 கோடிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%. இந்த 1/2 கோடிக்கு அந்த 10% போட்டு போயிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா 5 கோடி லோன் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரே நேரத்துல ஒரே ஆள் கிட்ட இருந்து வாங்கின லோனா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு 3 கோடி வந்து ஒரு பேங்க்ல இருந்து வாங்கியிருப்பேன், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%. இன்னொரு 2 கோடி வந்து வேற பேங்க்ல இருந்து வாங்கியிருப்பேன், அது வந்து ஒரு 15%. அப்ப 3 கோடிக்கு ஒரு 10% இருக்கு, 2 கோடிக்கு வந்து ஒரு 15% இருக்கு. அப்ப 2% இருக்கே. அப்ப அந்த 1/2 கோடிக்கு, 1 கோடிக்கு மேல 1/2 கோடிக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆல்ரெடி A16 படிச்சிருந்தா உங்களுக்கு புரியும், இல்லட்டா கூட ஜஸ்ட் போய் கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப இந்த 2 ரேட் இருக்கே, என்ன ரேட் எடுக்கணும்னா வந்து அதுக்கு வந்து நம்ம ஒரு வெயிட் ஆவரேஜா ஒரு ரேட் எடுக்கணும். ஆவரேஜ் எடுக்கணும். ஆவரேஜ் வந்து சிம்பிள் ஆவரேஜ் எடுக்க முடியாது, வெயிட் ஆவரேஜ் எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கோடி ஜெனரல் பாரோயிங் இருக்கா, அதுல 3 கோடி வந்து ஒரு கம்பெனில ஒரு பேங்க்ல இருந்து வாங்கினது, அதுக்கு வந்து 10% சொன்னேன். இன்னொரு 2 கோடி வந்து 15% சொன்னேன். இப்ப 10 எடுக்கிறதா 15 எடுக்கிறதா ரெண்டுமே எடுக்க முடியாது. 10க்கும் 15க்கும் நடுவில் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கணும். அந்த நம்பர் எப்படி எடுக்கிறதுனா 2 விதமா கால்குலேஷன் பண்ணலாம். சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கால்குலேஷன் என்னன்னா 3 crore லோனு, அதுல 10% வந்து இன்ட்ரெஸ்ட். அப்ப 3 crore into 10% போட்டோம்னா 30 lakhs. 2 crores into 15% போட்டோம்னா அது எவ்வளவு வருது? அதுவும் 30 வந்துருமா? கரெக்டா? 1 கோடிக்கு 15 லட்சம், அப்புறம் 2 கோடிக்கு 30 லட்சம் வந்துரும். சரி, ரைட். மொத்தமா எவ்வளவு வந்துருது? 60 lakhs வந்துருது. இந்த 60 lakhs இன்ட்ரெஸ்ட் தான் இந்த 5 crore லோனுக்கான இன்ட்ரெஸ்ட். இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், 60 lakh divided by 5 crore into 100 அப்படின்னு போடலாம். 5 கோடிக்கு 60 லட்சம்னா 1 கோடிக்கு வந்து 12% வரும் இல்லையா? இதை போட்டா என்ன ஆன்சர் வருது? 12% வரும். ரைட்டா? அப்போ ஒரு லோன் வந்து 10%, இன்னொரு வந்து 15%. ஆனா கம்பைண்டா பார்த்தா 12% வருது. இது ஒரு விதமான கால்குலேஷன். இன்னொரு விதமா அக்கௌண்ட்ஸ்ல இப்படிதான் போடுவோம், அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் இப்படிதான் போடுவோம். பட் நான் வந்து காஸ்டிங் ஃபேக்கல்ட்டியும் அப்படின்றதுனால வந்து பைத்தியம் மாதிரி போடுவேன். எப்படி பைத்தியம் மாதிரி போடுவேன்னா வந்து இது வெயிட்டட் ஆவரேஜ். வெயிட் ஆவரேஜ்னா இந்த 10% அப்படின்ற ஒரு பர்சன்டேஜ் பாத்தீங்களா, அது வந்து எவ்வளவு அமௌண்ட்டுக்கு? 3 crores. மொத்த லோன் எவ்வளவு? 5 crores. அப்புறம் அந்த 10% அப்படின்றது வந்து 3 out of 5 crores. அப்போ 3 out of 5 அப்படின்றது தான் இந்த 10%க்கான வெயிட். அதே மாதிரி 15% பாத்தீங்கன்னா அது எத்தனை கோடிக்கு? 2 கோடிக்கு. அவுட் ஆஃப் எத்தனை கோடி? 5 கோடி.
அப்ப 2/5 2 out of 5 அப்படின்றது தான் வந்து இந்த 15க்கான வெயிட். இப்ப வெயிட்டட் ஆவரேஜ் போட போறோம். வெயிட் ஆவரேஜ் போடுறது 10 into 3 30 30/5 னா 6%. 15 into 2 30 30/5 னா 6%. இந்த 16 ஆட் பண்ணோம்னா 12%. வெல்கம் டு கிரியாலன்ஸ் மேஜிக் ஷோ, ரைட்? சோ ரெண்டுமே சேம் தான். பேசிக்கலி அதான் இங்க பண்றோம். 3 crore into 10% போடுறோமா, 2 crore into 15% போடுறோமா, நம்பர் வருதா, அதை இங்க கொண்டு வரோமா. அதுக்கு என்ன பண்றோம்னா 10 இருக்குல்ல, பர்சன்டேஜ் நம்ம போட்டு வராத, 10 மட்டும் அப்படியே விட்டுரு, 15 மட்டும் அப்படியே விட்டுரு. 3/5 into 10 2/5 into 15 பண்ணா வந்துரும், அவ்வளவுதான். ரைட்டா? எனிவே 12% வந்துருச்சு. அப்ப ஜெனரல் பாரோவிங் 2 இருக்கு, ரெண்டுத்துக்கும் கம்பைண்டா பார்த்தா வெயிட்டட் ஆவரேஜ் ஒரு % வந்துருச்சு. ஸ்பெசிபிக் பாரோவிங் ஒரு அமௌண்ட் இருக்குப்பா, அதுக்கும் 12% சொல்ல நினைக்கிறேன். தற்செயலா வந்துச்சு, நான் பிளான் பண்ணி வைக்கல. 1 கோடி வந்து 12% லோனே. இன்னொரு ஒரு 1/2 கோடிக்கு தான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. 10 எடுக்கிறதா 15 எடுக்கிறதா தெரியாம இருந்துச்சு. அதுவும் நமக்கு தற்செயலா என்ன வந்துருச்சு, 12ஆவே வந்துருச்சு. ஓகேவா? அது அன்இன்டென்ஷனல், நான் பிளான் பண்ணி வைக்கல, சும்மா ரேண்டமா நம்பர்ஸ் கொடுத்தேன். ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த 1 கோடியில 12% போடலாம், ஓகே பண்ணலாம். இப்போ இந்த ஏஎஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 1 கோடி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸ்பெசிபிக் பாரோவிங் பா. இது வந்து ஜெனரல் பாரோவிங். ஜெனரல் பாரோவிங்னா ஜெனரல் பாரோவிங்ல இருந்து யூஸ் பண்ண அமௌண்ட். கரெக்டா? இந்த 1.5 கோடின்றது வந்து பில்டிங்கோட டோட்டல் காஸ்ட், ரைட்? ஆஸ் பர் ஏஎஸ்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்பெசிபிக் பாரோவிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பெசிபிக் பாரோவிங் அப்படின்ற அமௌண்ட் வந்து 1 கோடி இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 கோடியில 12% வர அந்த 12 lakhs வந்து ஃபுல்லாவே கேபிட்டலைஸ் பண்ணணும். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பில்டிங் 1.5 கோடிக்கு பில்டிங் கட்டுறீங்க, ஒரு மோர் தென் 1 இயர் கட்ட போறீங்கன்னு சொன்னா, லோனை வாங்கின அன்னைக்கே என்டையர் 1 crore இல்ல 1.5 crores மொத்த 1.5 crores ஃபர்ஸ்டே பேமெண்ட் பண்ணுவீங்களா? அவங்க என்ன பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, ஒரு 30 லட்சம் அப்படின்னு அட்வான்ஸ் கொடுப்பீங்க. 30 lakhs வந்து அட்வான்ஸை கொடுத்து கட்ட பாருங்கப்பான்னு சொல்லுவோம். அப்போ வந்து அவன் பேஸ்மெண்ட் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் கட்டிட்டு இருப்பான். கட்டி முடிச்சு வந்து பாருங்கன்னு சொல்லுவான், இல்ல போட்டோ எடுத்து அனுப்புவான். அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அடுத்தது கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அடுத்த அமௌண்ட் கொடுப்போம். 1.5 கோடியும் முதல் நாளே போய் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ரைட்டா? ஆனா லோன் எப்ப கிடைக்கும், லோன் போட்ட அன்னைக்கே கிடைச்சிடும். போட்ட அன்னைக்கே, அதாவது அசியூம் 1/4/23 அன்னைக்கு லோன் போடுறீங்க, 1 கோடி வந்துடும். ஆனா நீங்க எவ்வளவு போய் கொடுக்குறீங்க பேமெண்ட், 30 lakhs தான் கொடுக்குறீங்க. அப்ப பாக்கி 70 lakhs உங்க கையில தானே இருக்கும். அடுத்த பேமெண்ட் பண்ற வரைக்கும் 70 lakhs உங்க கையில தான் இருக்கும். உங்க கையில இருக்குன்னா நீங்க சும்மாவே வச்சிருப்பீங்களான்னு கேட்டா சும்மா வச்சா வேஸ்ட். ஏன்னா 1 கோடிக்கும் நீங்க வந்து 12% இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது இருக்கு, அந்த 12 lakhs பே பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே 30 lakhs பில்டிங் கட்டறது யூஸ் பண்ணியாச்சு, பரவாயில்ல. ஓகே பில்டிங் கட்டுறேன், அந்த பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட் வந்து நான் கேபிட்டலைஸ் பண்ணிக்க போறேன். இந்த 70 இருக்கு பாருங்க, 70 சும்மா தானே இருக்கு. சும்மா வச்சிருக்கேன்னு சொன்னா எனக்கு அது வேஸ்ட். அதனால என்ன பண்ணுவேன்னா, கொஞ்ச நாளைக்கு அந்த பேமெண்ட் வர வரைக்கும் டெம்பரரியா, என்னது டெம்பரரியா நான் போய் எங்க இன்வெஸ்ட் பண்ணுவேன் 70 lakhs. அங்க இருந்து எனக்கு அத ரிட்டர்ன் கிடைக்கலாம்ல. இந்த 70 lakhs போய் நான் எங்க இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொன்னா அங்க இருந்து எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கலாம். அசியூம் எனக்கு ஒரு 10% கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 70 lakhs into 10% போட்டா 7 lakhs வந்து எனக்கு இன்ஃப்ளோ கிடைக்கும். இது எனக்கு இன்கம். இது வந்து நான் பே பண்ற இன்ட்ரெஸ்ட், இது வந்து எனக்கு உள்ளுக்குள்ள வர இன்கம் இன்ட்ரெஸ்ட். அப்ப இது எனக்கு இன்ஃப்ளோவா, இது அவுட்ஃப்ளோ, இது இன்ஃப்ளோனா நெட் எவ்வளவு வருது, 5 lakh இருக்குல்ல. இந்த வருஷம் ஃபுல்லா அசியூம் நான் 1/4/23 வந்து 1 கோடி லோன் வாங்கி 30 lakhs வந்து அன்னைக்கே நான் பேமெண்ட் பண்ணிட்டு பாக்கி 70 lakhs வந்து நான் எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு வருஷம் முடியிற வரைக்கும் இந்த 70 lakhs இன்வெஸ்ட்மெண்டாவே இருந்து 30 lakhs தாண்டி நான் 1 ரூபா கூட நான் வந்து அவனுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணவே இல்லைனா 30 lakhs மட்டும் வாங்கிக்கோப்பா, அதுக்கப்புறம் பில்டிங் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஹேண்ட் ஓவர் பண்ணுவீல, ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது மீதி அமௌண்ட்டை வாங்கிக்கோப்பா நான் சொல்றேன். ஏமாத்துறேன் அவனும் ஏமாந்து ஓகேன்றான், சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். ஓகேவா? 30 lakhs அப்புறம் 1 ரூபா கூட பே பண்ணல அப்படின்றதுன்னா இந்த வருஷம் நான் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது எவ்வளவு அமௌண்ட்னா வந்து 12 lakhs minus 7 lakh 5 lakh. கிளியர்? இது வந்து ஸ்பெசிபிக் பாரோவிங். ஜெனரல் பாரோவிங் என்ன அப்படின்னா, ஜெனரல் பாரோவிங் வந்து இதுக்காக வாங்கின லோனே கிடையாது. லோன் பாட்டுக்கு இருக்கு, அந்த லோன்ல கொஞ்சம் அமௌண்ட்டை நீ வந்து பில்டிங்காக யூஸ் பண்ற அப்படின்னு சொன்னா நீ எப்ப யூஸ் பண்றன்றது ஒரு விஷயம் இருக்கு. எப்ப யூஸ் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 1/10/23 அன்னைக்கு இந்த 1 கோடி ஃபுல்லா முடிச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா
அந்த 50 crore சாரி 50 lakhs இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதுல வந்து ஒரு 20 lakhs வந்து 110-23 போய் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஓகே, இந்த 20 lakhs இந்த இடத்துல போடுறோமா 110ல, அப்ப 10th month 11th month 12th month அப்புறம் 1 2 3 மொத்தம் 6 மாசம் இருக்கு. இந்த 20 lakhs வந்து எனக்கு ஏதோ ஒரு பெர்சன்டேஜ்ல இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த லோனை நான் யூஸ் பண்றேன். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ஆனா வருஷம் ஃபுல்லா கிடையாது, 6/12 அப்படின்னு வரும். அசியம் திருப்பி வந்து ஒரு 112ல போய் 112-23ல போய் அந்த பாக்கி எவ்வளவு வரும், 30 lakhs பெண்டிங் இருக்குல்ல, 30 lakhs போய் நான் இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்டூ 112 அப்படின்னா டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 4 மாசம் 4/12 போட்டு இது ஒரு அமௌண்ட் வரும். இதை நான் கேபிட்டலைஸ் பண்ணணும். ஓகேவா? இதான் வந்து A16ல சொல்ற கண்டென்ட். ஓகேவா? ஸ்பெசிபிக் பாரோவிங் ஆகுதுன்னா ஸ்பெசிபிக் பாரோவிங்ல வர இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ணணும். ஆனா டெம்பரரியா கொஞ்சம் நீ ஏதாவது அந்த அந்த அவுட் ஆஃப் த லோன் வந்து எல்லாத்தையும் செலவு பண்ண மாட்டேன், எவ்வளவு நாள் நீ வந்து செலவு பண்ணாம வச்சிருக்கியோ அப்ப டெம்பரரியா இன்வெஸ்ட் பண்ணிதான் சொன்னா அந்த டெம்பரரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட் வரும் பாத்தீங்களா, அதை மைனஸ் பண்ணிக்கோ, இன்கம் ஃப்ரம் டெம்பரரி இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி போடுவோம். ஜெனரல் பாரோவிங்கோட எப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அது வரும். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு என்டையர் அமௌண்ட்டுக்குமே வந்து கால்குலேஷன் பண்றதுக்கு ஐசிஏல வந்து ஒரே ஒரு சம் தான் இருக்கும். அந்த ஒரு சம்ல வந்து ஸ்பெசிபிக் பாரோவிங் ஜெனரல் பாரோவிங்லாம் இருக்கும். அதுக்கு இந்த கால்குலேஷன் போடும்போது இந்த டேட் வாரியா போட கால்குலேஷன் பாத்தீங்களா, அந்த டேட் வாரியா போடுற கால்குலேஷனை வந்து கம்பைன் பண்ணி போட்டிருப்பான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா A16ஓட கான்செப்ட் இதான்பா. இப்போ என்ன பார்க்க போறோம்னா A16 ஐசிஏ இல்லஸ்ட்ரேஷன்ல அந்த சம் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு அதை என்ன பண்ணிருக்கான்னு சொல்ல போறேன், லாஜிக் சொல்ல போறேன், அவன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்ல போறேன். அதை பார்த்துக்கிட்டு அந்த ஃபார்மேட்டை பார்த்துக்கிட்டு அந்த ஃபார்மேட்டை அப்படியே எக்ஸாம்ல அப்ளை ஆச்சுன்னா அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத நெக்ஸ்ட் என்னன்னா ஐசிஐ எக்ஸாம் கொஸ்டின், அதாவது மே 2024ல அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1A, அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து A16 கொஸ்டின் வந்துருச்சு. ஒரு 7 மார்க்கு வந்துச்சு நினைக்கிறேன். அந்த 7 மார்க் கொஸ்டினை எடுப்போம். கொஸ்டினை படிச்சு பார்த்தா அண்ட் லுக்ஸ் பார்த்தாலே வந்து அதே மாதிரியே இருக்கும். அப்படியே புக் கொஸ்டின் வந்துச்சுடா சூப்பரா அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். புக் கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து நடுவில் ஒரு லைன் போடுவான், ஒரு ஒரு அப்படி தூவி விடுவான் ஒரு லைன். அந்த தூவி விடும் போது அது நித்யானந்தா சொல்ற மாதிரி தான் சாம்பாரு ஆப்புன்னு, அது மாதிரி என்ன விஷயம்னா அது ஆப்பு வைக்கிற லைன் அப்படின்றது தெரியாது. எப்ப தெரியும்னா வந்து லாஜிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட்ஸா படிச்சீங்கன்னு சொன்னா ஏய் சூப்பர் பாயிண்ட்ரா அப்படின்ற மாதிரி தோணும். சும்மா ஃபார்மேட் எல்லாத்தையும் கேட்டுட்டு சூப்பர் நல்லா நடத்துறீங்க சூப்பர், சரி எக்ஸாம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு ஃபார்மேட் இப்படிப்பட்ட ஆன்சர் வந்துடும்ல, ஆமாமா இப்படிப்பட்ட ஆன்சர் வந்துடும் அப்படின்ற மாதிரி படிச்சு போறாங்க பாத்தீங்களா. நான் அவ்வளவுதான் சொல்றேன். யாரெல்லாம் இது வரைக்கும் புண்பட்டாலும் பரவாயில்லன்னு வந்திருந்தீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்றேன். என்ன போட்டா ஆன்சர் வரும், எப்படி போட்டா மார்க் வாங்கலாம் அப்படின்றதே, அதாவது மார்க் வாங்குறதா எங்க வாழ்க்கையை ஒரு குறிக்கோளாவே வச்சிருக்காங்க. மார்க் நல்லதுதான், மார்க் வாங்க நல்ல மார்க் வாங்க நானும் சொல்றேன். ஆனா உங்க கோல் வந்து மார்க் வாங்கணும், மார்க் வாங்குவது எப்படி அப்படின்னு இருக்கக்கூடாது. என்ன கான்செப்ட், என்ன லாஜிக், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எவன்டா போனா புரிய முடியும், எப்படி படிச்சா புரிஞ்சுக்க முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல கொஸ்டின் கேட்பாங்க, ஆப்வியஸ்லி நம்ம புரிஞ்சிருக்கிறதுனால நம்ம கரெக்டா எழுத போறோம். அதுக்கப்புறம் மார்க் வரும். இந்த மார்க்ன்றது வந்து ஒரு பை ப்ராடக்டா இருக்கணும். மார்க் தான் ஒரு மெயின் கோலாவே இருக்கக்கூடாது. ஏன்னா மார்க்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா நீ கிளாஸ் நடத்தும் போதே இல்ல கவனிக்கும் போதே என்னன்னா இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்களா, எக்ஸாம்ல இந்த எக்ஸ்பிளனேஷன் யூஸ் ஆகுமா, எக்ஸாம்ல இது எப்படி எழுதுறது, ஓகே புரியுது, ஆனா எக்ஸாம்க்கு எப்படி ரெலவென்ட், எக்ஸாம்ல இது எப்படி பிரசன்ட் பண்றது, இப்படியே உட்காந்துருக்கானுங்க. அதாவது என்ன சொல்ல வரான் அப்படின்றதே பாக்குறது கிடையாது. இதை எப்படி நான் எக்ஸாம்ல கன்வெர்ட் பண்ணி நான் மார்க்கா வாங்குவேன் அப்படின்னே உட்காந்துருப்பாங்க. நான் சொல்றேன் அப்படி உட்காந்து நீ மார்க்கா கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு அட்டம்ப்ட்ல வந்து ஈஸி கொஸ்டின் வரும், அப்ப வரும்போது பாஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். அது அந்த அட்டம்ப்ட்ல உட்காந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்னு உட்காந்துருக்கணும். வர்ற அட்டம்ப்ட்ல நீ படிச்சு பாஸ் பண்ணா அவன் எப்படினாலும் கேட்கணும்டா, எனக்கு எல்லாமே தெரியும், இதை தாண்டி கேட்கறது ஒரு மயிலும் இல்ல. ஓகே எடிட் பண்ண நினைக்கிறேன், பீப் போட்டுவாங்க. ஓகேவா, இதை தாண்டி கேட்கறது எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நீ எப்படி வேணா கேள்றா. அந்த வடிவேல் வந்து இப்ப உடா பாப்பா விடுவான்ல, அது மாதிரி வந்து நீ போனாதான் வந்து அவன் எப்படினா விடுவான், நீ விட மாட்ட, அப்படியே பிடிச்சுக்குவேன். இல்லாட்டினா வந்து வடிவேல் மாதிரி தான், அவன் விடுவான், ஃபார்மேட் மாதிரி வராது, வந்துட்டு எஃபர்ட் போடணும் ப்ரோ, எஃபர்ட்டை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு மோட்டிவேஷனல் டாக் வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க.
நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் போடுவோம், அதை பார்த்துட்டு இந்த வாட்டி அடுத்த வாட்டி அப்படின்ட்டு அதான் பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. அடுத்த வாட்டிக்கு இது எதுவும் வேணாம், ஓப்பனாக பேசும். இது ஓப்பனாக பேசுறதுனால யாருக்கா புண்படுவோம்னா புண்பட்டுக்கிட்டு பிரச்சனை இல்லை. நீ புண்பட்டு திருந்தி தெளிஞ்சு வெளியே வந்து பாஸ் பண்ணிட்டு அப்புறமா வந்து எனக்கு வந்து நீங்க ஒரு வீடியோ போட்டீங்க சார் அன்னைக்கு, அது என் கண்ணை திறந்து விட்டது நீ சொல்லுவ, கன்ஃபார்மா நீ சொல்லுவ. அப்ப வரும்போது நான் பார்ப்பேன். ஓகேவா? இப்போதைக்கு என்னன்னா வீடியோ பார்க்க போறோம். ஐசிஐ சம்மு, எக்ஸாம் சம்மு ரெண்டுத்தையும் பார்க்க போறோம். ஐசிஐ மாதிரியே எக்ஸாம் சம்ம நான் போட்டு காட்டுவேன், அது தப்பா வரும். ஏன் தப்பு அப்படின்றத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிஐ இல்லஸ்ட்ரேஷன் சம்ம முதல்ல பார்த்துருவோம். AS16 illustration number 2. X Limited began construction of a new building. ஓகேவா? அந்த நியூ பில்டிங் தான் வந்து அந்த குவாலிஃபைங் அசெட் கேபிட்டலைஸ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ணலான்றது. இன்னைக்கு 1 January ஆரம்பிக்கிறாங்க. இட் அப்டைன்ட் 1 lakh ஸ்பெஷல் லோன். எவ்வளோ? 1 lakh ஸ்பெஷல் லோன் வாங்குறாங்க டு ஃபினான்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங் ஆன் 1 January. 1ஆம் தேதியே வாங்குறாங்க லோனை at an interest rate of 10%. இந்த 1 lakhல வந்து 10% பா இன்ட்ரெஸ்ட் ரைட்டு. த கம்பெனிஸ் அதர் அவுட்ஸ்டாண்டிங் டூ நான் ஸ்பெசிஃபிக்னா ஸ்பெசிஃபிக் இல்லை அப்படின்னா ஜெனரல் லோன் வேர் எவ்வளோனா 5 lakh 9 lakh. உடனே அப்படியே போட்டுடலாமா? 5 lakh ஓப்பனிங்லேருந்தே இருக்கான், 9 lakh ஓப்பனிங்லேருந்தே இருக்கான். அப்போனா வந்து 5 lakh 11%, 9 lakh 13%. என்ன பண்ணலாம்? 2 விதமாக போடலாம். 5 lakh into 11% அப்படின்னு போட்டால் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும். 9 lakh into 13% போட்டால் அது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வரும். அதை டோட்டல் போட்டுக்கணும். அந்த டோட்டல் வந்து எத்தனை லேக்ஸுக்கு அப்படின்னா வந்து 14 lakhs லோனுக்கு. அப்போ திஸ் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 14 lakhs இன்னும் 100 போட்டால் ஒரு பர்சன்டேஜ் வந்துடும். ரைட்டா? அது டக்குன்னு டைரெக்டாக போய் பார்த்துலாமா? 5 lakh into 11 55, 9 into 13 117, ஆட் பண்ணால் 1,72,000. இந்த 1,72,000ன்றது 14 lakhsக்கானது. ஸோ 1,72,000 டிவைட் பை 14 lakhs into 100 போட்டோம்னா 12.285 போடலாம். இல்லாட்டா நான் போட்ட மாதிரி அந்த வெயிட் போடலாம். 5 out of 14க்கு 11, 9 out of 14க்கு 13 அப்படின்னு போட்டாலும் இந்த 12.285 வந்துடும். ஓகேவா? இதான் வந்து ஜெனரல் பாரோயிங்கோட அந்த வெயிட் ஆவரேஜ் ரேட்டு. சரி, அடுத்து எக்ஸ்பெண்டிச்சர் வேர் மேட் ஆன் த பில்டிங் வேர். இதுதான் வந்து உண்மையில செலவு. இதான் வந்து பில்டிங் கட்டுறதுக்கான செலவாக இருக்குது. எவ்வளோலாம் இருக்கு பாருங்கள்? 2 lakh, ஒரு 2,50,000, 4,50,000, 1,20,000. 4,50,000 2,50,000 ஆட் பண்ணோம்னா 7க்கு அப்புறம் இது ஒரு 9க்கு அப்புறம் இது ஒன்றா 10,20. அப்போ 10,20,000 தான் வந்து பில்டிங் கட்டுறதுக்கான காஸ்ட்டு. இப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். 10,20,000 ஆயிருக்கு பில்டிங் கட்டுறதுக்கு. ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக் லோன் எவ்வளோ இருந்துச்சு? 1 lakh தான் இருந்துச்சு. அப்போ 1 lakh தான் வந்து ஸ்பெசிஃபிக் லோனு. பாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து ஜென்ரல் லோன்லேருந்து பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதுலேயும் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, ஜனவரி மாதம், இந்த ஜனவரின்னு போட்டுருக்காங்களா எல்லாமே ஃபஸ்ட் டேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டே ஆஃப் ஜனவரி, ஃபஸ்ட் டே ஆஃப் ஏப்ரல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டேயில் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 2 lakh செலவு பண்ணியிருக்காங்க பில்டிங் கட்டுறதுக்கு. ஸ்பெசிஃபிக் லோனே எவ்வளோ? 1 lakh. அப்போ ஃபஸ்ட்டு டேவே ஸ்பெசிஃபிக் லோனு 1 lakh ஃபுல்லாக செலவு பண்ணிவிட்டு இன்னொரு 1 lakh வேறு ஜெனரல் பாரோயிங்லேருந்து செலவு பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ முதல் நாளே வந்து ஸ்பெசிஃபிக் லோனு ஃபுல்லாக யூட்டிலைஸ் ஆயிடுச்சு. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்காங்கன்னா, இதை படிக்கும்போது அப்படி தெரியாது. சும்மா ஓரளவாக 10ஆம் வகுப்பு படித்தா அப்படி தெரியாது. அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். இப்படி ஒரு பாயிண்ட் நான் பேசணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நான் வந்து பேசினாவாச்சும் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக கன்வே ஆகுதா, எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியுதான்றதை பாருங்கள். பில்டிங் வாஸ் கம்ப்ளீட்டட் பை 31st December. எப்போ கட்ட ஆரம்பிச்சாங்க? 1 January. எப்போ முடிச்சாங்க? 30 December. எவ்வளோ கன்வீனியன்ட்டில், என்ன மாதிரி ஒரு கன்வீனியன்ஸு. கரெக்டாக இயர் பிகினிங்கில் கட்ட ஆரம்பிக்கிறாங்களாமா, கரெக்டாக இயர் எண்டிங்கில் வந்து பில்டிங் கட்டி முடிக்கிறாங்களாமா. ஏன்னா இது இல்லஸ்ட்ரேஷன் சம்னா இப்படி தான் உருட்டுவானுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். Following the principles prescribed in AS16 borrowing cost, calculate the amount of interest to be capitalized and pass one journal entry for capitalizing the cost and borrowing cost. இந்த காஸ்ட்னா என்னன்னா, இந்த 10,20,000 இருக்கு பார்த்தீங்களா, பில்டிங்கோட காஸ்ட், அது 10,20,000. அது போக வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம், அது கண்டுபிடிக்கணும். நம்ம அது எவ்வளவோ அதையும் சேர்த்து பில்டிங்கில் கொண்டு போகணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா, அந்த அமௌண்ட்ஸ் இந்த இங்கே இருக்குல்ல 2 lakhs இல்லையா, இந்த 2 lakhs வந்து எப்போ 1 January அப்போனா வருஷம் ஃபுல்லாக அது வந்து பில்டிங்கில் இருந்திருக்கு, பில்டிங்கில் போய் மாட்டியிருக்கப்போ அப்போ வருஷம் ஃபுல்லாக கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஸோ 2 lakh இன்ட்டு ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு 12/12 வரும். அதில் இந்த பர்சன்டேஜுக்கு பார்த்தீங்களா, இப்போதைக்கு விட்டுறலாம். ஏன்னா அடுத்த அமௌண்ட்டு பாருங்கள். அடுத்த அமௌண்ட் எவ்வளோ? 2,50,000. 2,50,000 2.5 lakhs வச்சுக்கோங்க. இதை 2.5 lakhs இன்ட்டு அந்த பர்சன்டேஜ் இன்ட்டு எவ்வளோனா ஏப்ரல்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3 மாதம் மட்டும் போயிடுச்சு. அப்போ பாக்கி இருக்க 9 மாதம் இருக்கும். 9 மாதம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அமௌண்ட்டுமே இந்த பர்சன்டேஜ் மல்டிப்ளை ஆகி இந்த பீரியட் மல்டிப்ளை ஆகும்.
2,50,000 into percentage into 9/12, 4,50,000 into percentage into 6/12 அப்படின்னு வருது. அப்போ அந்த பர்சன்டேஜ்ன்றது காமனாக இருந்தால் வந்து நம்ம கடைசியில் வந்து அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 10 into 1, 10 into 2, 10 into 3 இதை கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் உடனே 10 into 1 10, 10 into 20, 10 into 30 அப்படின்னு அதாவது இது டோட்டல் வேணும்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வேணும்னு கேட்டோன்னா நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா போய் டோட்டல் 60 அப்படின்னும் போடலாம். ஆல்டர்னேட் என்ன நமக்கு இருக்குது, ஃபினான்ஷியல் மேனேஜர் படிப்போம், பிவிஏஎஃப்னு ஒன்று படிப்போம். அந்த பிவிஏஎஃப் கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, இந்த 1 2 3 இருக்குல்ல இவன் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு சும்மா ஒரே ஒரு தடவை 10 into 6ன்னு போடலாம். 10 into 6 போட்டால் என்ன வந்துடும், அந்த 60 வந்துடும். ஏன்னா ஒரு காமன் நம்பர் வேறு நம்பரோட மல்டிப்ளை ஆகி அப்புறமா ஆட் பண்ணணும்னு சொன்னால் இந்த வேறு நம்பரை முதல்ல ஆட் பண்ணிக்கிட்டு அந்த காமன் நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். சேம் இது வந்து மேக்ஸு. சார் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறீங்களா இல்லை எஃப்எம் எடுக்கிறீங்களா இல்லை மேக்ஸ் எல்லாத்தையும் எடுப்பேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு காஸ்டிங்கும் வரும். ஓகேவா, ஸோ பேசிக்கலி இப்படி வரும், இப்படி போடலாம் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே யார் அப்படி இருக்கான்னா அந்த பர்சன்டேஜ் தான் அப்படி இருக்கான். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து காமனாக இருக்கான். அதனால் அந்த பர்சன்டேஜை விட்டுட்டு பாக்கி அமௌண்ட்டை போடுறோம். 2 lakh into 12/12, 2,50,000 into 9/12, 4,50,000 into 6/12. லாஸ்ட் அமௌண்ட் எப்போ, டிசம்பர் 1 செலவு பண்ணியிருக்காங்க. டிசம்பர் மாதம் 31 தான் முடிக்கிறாங்கன்னா ஒரு மாதம். ஸோ 1,20,000 into 1/12. இதோட விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள். 2 lakh அப்படின்றது ஃபஸ்ட் டேவே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த 2 lakh அமௌண்ட்டு மாதிரி எனக்கு இந்த மற்றவனும் வேணும், மற்றவன்னா இந்த 2,50,000 வேணும் அப்படின்னு சொன்னால் 2,50,000 அந்த 2 lakhம் சேம் கிடையாது. இந்த சென்ஸ் அமௌண்ட் சேம் கிடையாது, அதை சொல்ல வரல. 2 lakh வந்து முத நாளே இன்வெஸ்ட் பண்ணுது, 2,50,000 வந்து 3 மாதம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணுது. அது ரெண்டுத்தையும் நான் ஒரே லெவலில் கொண்டு வர முடியாது. 2 lakh இது 2,50,000 ஆட் பண்ணி 4,50,000 நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரு ரெண்டாவது அமௌண்ட் 2,50,000 வந்து 3 மாதம் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணுது, 9 months இன்வெஸ்ட் ஆகிருக்காங்க. நான் அதை என்ன பண்ணலான்னா 2,50,000 வந்து நான் அந்த ஃபஸ்ட்டு டேவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு மாதிரி நான் மாற்றணும்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா இந்த வெயிட்டேஜை கொடுக்கலாம். அந்த வெயிட்டேஜ் தான் வந்து 2,50,000 into 9/12. இப்படி போட்டால் என்ன மீனிங்னா 2,50,000 9 மாதத்துக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணுறதும் 1,87,500 வந்து வருஷம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறதும் சேம். என்ன சார் என்னமோ பேசி ஒன்றுமே புரியலையான்னு கேட்டால் வேறு எக்ஸாம்பிளில் பாருங்கள். லாஸ்ட் லைன் பாருங்கள், 1,20,000 வந்து எவ்வளோ மாதம் இன்வெஸ்ட் ஆகிருந்தது, ஒரே ஒரு மாதம் தான். அதுக்கு அவன் என்ன போட்டிருக்கான், 1,20,000 into 1/12ன்னு போட்டிருக்கான். ஆன்சர் எவ்வளோ வருது, 10,000 வருது. இந்த 10,000க்கு என்ன மீனிங்னா 1,20,000 ஒரு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதும் 10,000 12 மாதமும் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சேம் அப்படின்றது மீனிங். ஏன்னா நீங்கள் போட்டு பாருங்கள் 1,20,000 into 1/12க்கும் 10,000 into வருஷம் ஃபுல்லாக அப்போனா 12/12க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து 1,20,000 into 1 இருக்குது. அப்போ எவ்வளோ வருது, 1,20,000 தான். /12 தான். இங்கே என்ன இருக்குது, 10,000 into 12 இருக்குது. என்ன ஆன்சர் அது, 1,20,000 தான். /12 தான். அப்போனா இந்த /12 விட்டுருங்க, என்ன இருக்குது பாக்கி 1,20,000 இருக்குது. இங்கேயும் என்ன தான் இருக்குது, 10,000 into 12 1,20,000 தான். இப்போ பேசிக்கலி 1,20,000 invested for 1 month is equivalent to 10,000 invested throughout the year. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்டவே இப்படி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஒரு 99% ஆஃப் டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இப்படி போடணும்பா, சும்மா டைம் வெயிட்டேஜ் போட்டுக்கணும்பா அப்படின்வாங்க. என்னத்துக்கு டைம் வெயிட்டேஜ் போடணும், அதை சொல்லு, அதை நான் சொல்லுவேன். அதை சொன்னாலும் தப்பாக போகணும்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு, எவ்வளோ இருக்குது பாயிண்ட் இருக்குது, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க வேண்டியதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதையும் தாண்டி புனிதமாக எக்ஸாம்பிளில் கேட்டு செருப்படி கொடுக்குறான் அப்படின்றத நான் சொல்ல வரேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருவேன். இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, அப்போ பேசிக்கலி வந்து இந்த 2 lakhன்றது வருஷம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு மாறி 2,50,000 9 மாதம் தான் இருக்குல்ல, அதை என்னவா மாற்றிட்டோம், 1,87,000 மாற்றிட்டோம். 1,87,500 வந்து வருஷம் ஃபுல்லாக இருந்த மாதிரி. அப்போ 1,20,000 கடைசியில் இன்வெஸ்ட் பண்ணது, அதை என்னவா மாற்றிட்டோம், 10,000 மாற்றிட்டோம். 4,50,000 விட்டு வைப்போம், அதையும் பார்த்துருவோம். 4,50,000 வந்து 6/12 போட்டிருக்காங்கன்னா அப்போ 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4,50,000 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 4,50,000 பாதி எவ்வளோ, 2,25,000. 2,20,000 வருஷம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணது சேம். 4,50,000 ஃபார் பாதி மாதம், 2,25,000 ஃபார் ஃபுல் இயர், ரெண்டு ஒன்று தானே. அப்படி போட்டு இந்த நம்பரை போட்டிருக்கோம்.
அப்போ இந்த 6,22,500க்கு என்ன மீனிங்னா, எப்பா சாமி நான் 10,20,000 நான் இன்கர் பண்ணியிருக்கேன், ஆனால் அது வேரியஸ் டேஸில் இருக்குது. நான் அதெல்லாம் வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பண்ண முடியாது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு பெர் ஆனம் ரேட்டு. பெர் ஆனம் ரேட்னா பெர் இயருக்கு இருக்கணும் அந்த அமௌண்ட்டு. அப்போ தான் அந்த பெர் ஆனம் அப்படியே நான் அப்ளை பண்ண முடியும். அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து நான் ஆனுவல் அமௌண்ட் மாதிரி மாற்றுறேன். ஆஸ் ஃபர்ஸ்ட் டேலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது எந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். 10,20,000 invested on various days is equivalent to 6,22,500 invested at the first day of the year அப்படின்றது மீனிங். ரைட்டா? இது எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அடுத்ததுக்கு வாங்க. 6,22,500 தான் வந்து ஃபுல் இயர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட். ஓகேப்பா, சூப்பர். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ஒரு 1 lakh வந்து ஸ்பெசிஃபிக் பாரிங்லேருந்து போயிருக்குமா, அதனால அதை கழிச்சிடுவாங்க. கழிச்சிட்டு பாக்கி எவ்வளோ இருக்குது, 522,500 இருக்கும். அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 1 lakh இப்போ இது புரிஞ்சிச்சுல. இப்போ இந்த 1 lakhக்கு வந்து ஸ்பெசிஃபிக் பாரோயிங் ரேட்டு 10%. 5,22,500க்கு வந்து இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா ஜென்ரல் பாரோயிங்லேருந்து, அந்த ஜென்ரல் பாரோயிங் ரேட் என்னது 12.285 போட்டிருப்போம் மேலே, அந்த பர்சன்டேஜ் போடும். இந்த 10,000ம் இந்த 64,000ம் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு 74,189 வருது அப்படின்னு வரும். இதான் வந்து இன்ட்ரெஸ்ட் டு பி கேபிட்டலைஸ் டியூரிங் த இயர். ஆக்சுவலாக வந்து பில்டிங்கோட ரேட் எவ்வளோ, பில்டிங் இன்கர் பண்ண காசு எவ்வளோ, 10,20,000. அப்போ இந்த 10,20,000யும் நான் கேபிட்டலைஸ் பண்ணணும், 74,189 இன்ட்ரெஸ்ட்டும் கேபிட்டலைஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் அமௌண்ட் டு பி கேபிட்டலைஸ் வந்து 10,94,189. ஓகேவா? ஸோ பில்டிங் அக்கௌண்ட்டை வந்து அவங்க 10,94,189 போட்டாங்க. ஸோ 100% கிளாரிட்டி பார்த்துட்டோமா, என்னென்ன பண்ணியிருக்கான், எதுக்கு பண்ணியிருக்கான், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. கிளியராக இருக்கா? நீங்கள் வந்து இதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அப்படியே என்ன பண்ணுவீங்கன்னா கடைசியில் அந்த ஃபார்மேட்டுக்கு வருவீங்க. ஃபார்மேட்டு பாப்பா, சரி இவன் ஒரு பைத்தியம்பா, இவன் வந்து எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், ஈக்குவலைஸ் பண்ணுறோம், வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணுறோம், ஏதாவது லூஸ் மாதிரி பேசுவான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்மேட்டை மட்டும் அப்படி படிச்சுக்குவோம். இப்படி வந்தால் இப்படி போடணும் அப்படின்னு படிச்சுப்போம். அப்படி என்ன பண்ணுவீங்கன்னா அந்த அமௌண்ட் எடுக்கணும்பா, 2 lakh, 2,50,000, 4,50,000, 1,00,000 எடுக்கணும்பா. அப்போ அந்த டைம் பீரியட் பார்த்தியா, அந்த டைம் பீரியடை மட்டும் டைம் வெயிட்டேஜ் மல்டிப்ளை பண்ணணும்பா. போட்டால் இந்த அமௌண்ட் வருதுப்பா, 6,20,000 வருதா, அந்த 6,20,000 போயிட்டு ஸ்பெசிஃபிக் பாரோவிங் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுவோம்ப்பா, பாக்கி அமௌண்ட்டை வந்து ஜெனரல் பாரோவிங் போடுவோம்ப்பா அப்படின்னு வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து அப்படியே மெமரைஸ் பண்ணிங்க. என்ன தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் சில பேர் நான் சொல்ல எல்லாரையும் சொல்ல என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை மெமரைஸ் பண்ணுவாங்க. அதாவது என்கிட்ட படித்தாலே, டீச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணாலே. பட் பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம், டீச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் டீச்சராக இருக்கலாம், எக்ஸ்பிளைனே பண்ணாமல் இப்படி வந்தால் இப்படி போடணும், நடத்துகிறதே என்ன தான் ஃபார்மேட்டை தான் நடத்துகிறதே ஃபார்மேட்டை நடத்தினான்னு சொன்னால் அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அந்த ஃபார்மேட்டை தான் படிக்க போகிறான். எப்போ நான் சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலே இதில் பாதி பேர் இல்லை முக்கால்வாசி பேர் ஃபார்மேட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணுவான். ஃபார்மேட்டு என்ன பண்ணால் வரும், என்ன பண்ணால் பாஸ் பண்ணலான்னே வந்துட்டே இருப்பான். அப்போ டீச்சரே எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டீச்சரே ஃபார்மேட் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கவே மாட்டான். ஓ இப்படி போட்டால் ஆன்சர் வந்துடும் அப்படின்ட்டு போவான். செருப்பை கழட்டி அடிப்பாங்க எக்ஸாமில். எப்படின்னு பார்க்கலாமா? என்னடா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா, சாதாரணமாக தானே இருக்குன்னு கேட்டால் வா பார்க்கலாம். இது வந்து மே 2024 அட்வான்ஸ் அக்கௌண்டிங் கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் நம்பர் 1 வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ட்டு. கம்பல்சரி கொஸ்டினில் 1Aல என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க. லிட்ரலி A16 கொஸ்டின். அந்த A16ல் இப்போ நம்ம பார்த்தோமே, இன்ஃபேக்ட் அந்த புக்கில் இருந்தே காப்பி பண்ண மாதிரி இருக்குது. டப்பாலாம் பார்த்தா கூட பாருங்கள், அந்த 2 லோன் இருக்குது, 2 லோனுக்கு 2%, அப்புறம் வந்து 4 தடவை பேமெண்ட் பண்ணியிருக்கான், வேறு ரேட்டில் பண்ணியிருக்கான், எல்லாமே அப்படியே இருக்குது. உடனே என்ன பண்ணுங்க, ஓய்யோ ஜாலி, நம்ம சார் சொல்லி கொடுத்தாரே, அது நானாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து வேறு சார் மனப்பாடம் பண்ணு ஏதோ ஒன்று, நம்ம சார் சொல்கிறது ஃபார்மேட் இருக்குல்ல, அந்த ஃபார்மேட் அப்படியே அப்ளை பண்ணால் அந்த மார்க் வந்துடும்டா அப்படின்னு சந்தோஷமாக இருப்பீங்க. ஓகேவா? இது எத்தனை கொஸ்டின், இந்த மார்க் எவ்வளோ, 2 கொஸ்டினுக்கு வந்து 7+7 7 மார்க் நம்ம கையில் இருக்குன்னு. 1 மார்க்கும் உங்கள் கையில் கிடையாது. வா பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பார்க்கறதுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, அதாவது கலர் சேமாக இருந்தாலும் ஏதாவது இன்னும் சொல்லுவாங்களே வேணாம், ஏதாவது நம்ம அதை பஞ்சு சொல்லி அப்புறம் இதுவாயிரும். இது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதுக்காக இது அதுவாயிராது இல்லையா? அது மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். ஆன் 1st April 2023 Green Limited started the construction of an office building. சூப்பர்.
the land under the building is regarded as a separate not qualifying as தேவையில்லை நமக்கு அது building இருக்கா ஓகே for the purpose of construction of building the company raises specific loan of 14 lakh அங்க கூட இருந்துச்சே 1 lakh கரெக்ட் அதே மாதிரி at an interest rate of 12% அங்க 10% 12% பரவாயில்லை என்னப்பா an interest income of 15,000 was earned on this loan while it was held in anticipation of payment என்ன பேசுறான் இதை பற்றி தாங்கள் விவரிக்கவே இல்லையே அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைப்பா நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது நான் ஒன்று சொல்லியிருப்பேன் ஸ்பெசிஃபிக் லோன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் டேவே நம்ம ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணோன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து டெம்பரரியாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் அதுலேருந்து ஒரு இன்கம் கிடைக்கும் நம்ம பார்த்தோம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் தெரியுதுன்னா அப்படியே கூட பார்க்கலாம் இல்லாட்டா வீடியோவை பின்னாடி போய் ஒரு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல நான் போட்டிருப்பேன் தெரியுதா ஓ மிரர் எஃபெக்ட் வேறு இருக்குது எவ்வளோ தெரியுது எவ்வளோ புரியுதுன்னு தெரில சரி ஓகே பின்னாடி போய் பார்த்துக்கோங்க ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா ஃபுல் அமௌண்ட்டை ஸ்பெசிஃபிக் லோன் வாங்கின ஃபுல் அமௌண்ட்டை ஃபஸ்ட் டேவே இன்வெஸ்ட்டு பண்ணல போல இருக்குது பில்டிங்கில் ஏன் இப்போ போன சம்பளம் இல்லஸ்ட்ரேஷன் சம்பளம் வந்து இந்த மாதிரி வரல யோசித்து பாருங்கள் அங்கே வந்து 1 lakh வந்து ஸ்பெசிஃபிக் லோனு ஃபஸ்ட் டே ஆஃப் த இயரில் செலவு பண்ண அமௌண்ட்டே 2 lakhs அப்போனா கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக் 1 lakh ஃபுல்லாக அதில் போட்டிருப்பேன் அது தாண்டி வேற ஒரு 1 lakh வந்து நீ ஜென்ரல் பாயிண்டில் போட்டுருந்த அப்போ எங்கே டெம்பரரி இன்வெஸ்ட்மெண்ட்டு அதில் என்ன இன்கம் வரும்போது வரல அந்த சம்பளம் வரல அழகாக விட்டானுங்க ஓகேவா சரி இதான் சார் டுஸ்டா இது டுஸ்டாங்கடா இது டுஸ்ட் இல்லை இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஓகேவா நாங்கள் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க நான் சொல்கிறது இந்த பாயிண்ட் கிடையாது 15,000 was earned on this loan while it was held in anticipation of payments. Okay, temporary investment the income, right. The company's other outstanding loan on 1st April. ஆமாம் சார் இதே மாதிரி தான் ஓப்பனிங்லேயே இருந்துச்சு அங்கே வந்து 1st January இருந்துச்சு சார் இங்கே 1st April இருந்துச்சு ஓகே பிரச்சனை இல்லை இது வந்து ஃபினான்ஷியல் இயர் அது வந்து கேலண்டர் இயர் ஓகே ஃபைன் 20 lakh 30 lakh 15% 8% சும்மா போட்டுடலாம் வெயிட்டேஜ் போட்டலாம் 20 lakhsல 15% 30 lakhsல 8% போட்டு டோட்டல் அமௌண்ட் ஒன்று வரும் அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 50 lakhs போட்டால் பர்சன்டேஜ் வரப்போகுது என்னத்தையோ போடுங்க பிரச்சனை இல்லை The construction of building started on 1st April. Super. Anga 1st January ஆரம்பிச்சது 1st April ஆரம்பிக்குது okay and was completed on 31st January. What do you mean? அப்படின்னா அங்கே வந்து January 1st ஆரம்பிச்சு 31st December முடிஞ்சு கம்ப்ளீட் கேலண்டர் இயர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போச்சு இங்கே வந்து 1st April ஆரம்பிக்குது ஃபினான்ஷியல் இயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1st April இருந்துன்னா கம்ப்ளீட் இயர்னா எப்போ வரைக்கும் வந்துருக்கணும் அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் வந்துருக்கணும் ஆனால் எங்கே முடிஞ்சது 31st January முடியுது அப்போனா February March அந்த 2 மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ஃபஸ்ட்டு 10 months தான் 10 monthsலேயே வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அப்போ அவுட் ஆஃப் 12 months 10 months தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து எப்போ உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியுதோ whenever the qualifying asset is ready to use you have to stop capitalizing the interest அப்போ 10 மாதம் வரைக்கும் தான் வந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணணும் அதுக்கு மேலே கேபிட்டலைஸ் பண்ண முடியாது சார் இதான் பாயிண்டா இது கூட நாங்கள் போட்டுருவோம் சார் அங்கே 12/12 போடணும் இங்கே 10/12 போடணும் அவ்வளோதானே சார் அவங்கள்ட்ட இல்லை ராஜா வெயிட் பண்ணுங்கள் வரேன் up to the date of completion of building the following payments are made 1st Aprilலயே 4 lakh 1st Augustல 10 lakh 1st Decemberல 25 lakh 31st Januaryல 5 lakh என்னது 31st January பில்டிங் முடிஞ்சதே 31st January தான் அன்றைக்கி போய் ஒரு மெம்பர் பண்ணியிருக்கான் அப்போனா இந்த 5 lakhல போய் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கேபிட்டலைஸ் ஆகாது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா லாஸ்ட் டேல தான் பேமெண்ட் பண்ணியிருக்கான் அப்போனா வந்து இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலைஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதில் ரைட் சரி வாங்க 1st April போடுவோமா அந்த ஃபார்மேட் நம்ம மைண்டில் இருக்குமே என்ன பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் விட்டுருணும்பா வெறும் அந்த டைம் மட்டும் ஓடணும்ல போடுங்க வாங்க ஓடியாங்க 1st April எப்போ வரைக்கும் போகும் இன்ட்டு 12/12 போட்டக்கூடாது நீங்கள் தான் படிச்சிட்டிங்களே 10/12ன்றது அதனால் கரெக்டாக ஷார்ப்பாக இருக்கீங்களாமா போட்டுருவீங்க கரெக்டாக 4 lakh into 10/12 அப்படி போடுவீங்க சூப்பராக படிப்பீங்க கரெக்டாக படிச்சுக்க பாரு மனப்பாடம் பண்ணதை கூட கரெக்டாக மனப்பாடம் பண்ணிக்க பாரு அப்படின்னு நினச்சிக்குவீங்க அடுத்து வாங்க 1st August அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு 10 lakhs into 6/12 போடுவீங்க போட்டுருவீங்களா அடுத்து வாங்க 1st டிசம்பர் ஜனவரி 2 மாதம் தான் அப்படின்னா 25 lakhsக்கு வந்து 25 lakhs into 2/12 போடுவீங்க 31st January 31st கவுண்டே பண்ண முடியாது அண்ட் இதை லாஸ்ட் டேட் அப்படின்னா 0 அப்போ இதுக்கு 0/12 வரும் 0/12 போட்டால் ஆன்சர் வர போகிறதில்ல முடிஞ்சு போச்சு ரைட்டா இதை போட்டு நீங்கள் மார்க் தட்டிப்பீங்க
சூப்பராக பண்ணேன், வேற மாதிரி நான் படிச்சுட்டேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 7 மார்க் என் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போவீங்க. ஓகேவா? பார்க்கலாமா ஆன்சரு? 4 lakh into 10/12. ஓகேப்பா, 4 lakh into 10/12. ஓகே, கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க, பிரச்சனை இல்லை. 10 lakh 1st August இன்ட்டு 10/12வா? ஆகஸ்ட்லேருந்து பார்த்தா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6 மாதம் தானே வருது. 6/12 தானே வரணும். நம்ம இப்போ அப்படி தானே போட்டிருக்கோம். இதென்ன 10/12ன்னு போட்டிருக்கான். ஒரு விஷயம், இது என்ன காமெடினா, இந்த கொஷினுக்கு இப்போ இதை ஏன் இப்போ இதை சூஸ் பண்ணிக்கன்னு சொன்னால், ஒரு ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட படிக்காத ஸ்டூடெண்ட்டு, அதாவது அந்த டைம் படிக்கல, இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ படிக்கல, இந்த சஜஸ்டட் ஆன்சரை பார்த்துட்டு சஜஸ்டட் ஆன்சரில் வந்து ஆன்சர் தப்பாக போட்டிருக்காங்க. நம்ம கேல்குலேஷன் எப்படி இருக்கணும், இந்த டேட்லேருந்து அந்த எண்டிங் படி கேட்கணும். ஆனால் இந்த வருஷம் வந்து ஜனவரியிலே முடிஞ்சிருந்தனால 12/12 போடக்கூடாது, 10/12 போடணும். ஓகே, நியாயம். 1st Augustனா வந்து ஆகஸ்ட் தானே கவுண்ட் பண்ணணும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6 தானே போட்டணும். இவன் 10/12ன்னு போட்டு சஜஸ்டட் ஆன்சர் தப்பாக போட்டிருக்கான் அப்படின்னு வந்து என்கிட்ட காட்டுறது. தப்பாக தானே போட்டிருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். அந்த ஃபெயிலாக போகும்போது இதை நம்ம ஐசிஐ இன்ஸ்டியூட் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பூர்த்தி பண்ணலை. அதை நான் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்ற பாயிண்ட்டே இல்லாமல், அதாவது நான் ஒழுங்காக படிக்கலையோ, எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கலையோ அப்படின்றத யோசிக்காமல், அதாவது எப்படி படிக்கணுமோ அப்படி, எஃபர்ட் பற்றி நான் பேசலை, எப்படி படிக்கணுமோ அப்படி நான் படிக்கலையோ அப்படின்னோ, இல்லைன்னா நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர் இருக்கானே, அந்த டீச்சர் வந்து இந்த கோர்ஸ் படித்து முடிக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலையோ அப்படின்னு யோசிக்காமல், இதுக்கப்புறம் நான் எப்படி பெட்டர் பண்ணிக்கிறது அப்படின்றது யோசிக்காமல், ஆன்சரை பார்த்து கற்றுலான்னு கேட்டால் அந்த ஆன்சர் கூட அவன் தப்பாக போட்டிருக்கானோ அப்படின்னு தான் அவங்களுக்கு யோசிக்க வருதே ஒழிய, ஏன் இப்படி போட்டிருக்கான், இது ஏன் கரெக்டு, நான் ஏன் 10/12 இல்லாமல் 6/12 யோசிக்கிறேன், ஏன் 10/12ன்னு யோசித்து போகவே இல்லை. இது தப்பாக இருக்குன்னு தான் யோசிக்கிறேன் ஒழிய, அதாவது நீங்கள் வந்து படித்த மெத்தட் தப்பு இல்லையா, சொல்லிக் கொடுத்த மனப்பாடம் பண்ண டீச்சர் தப்பு இல்லையா, இவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருக்கானே அவன் தான் தப்பான். 10/12 போட்டிருக்கான்ல அவன் தான் தப்பான். எப்பாடே இது 10/12 தான் போடணும். என்ன சார் சொல்கிறீங்க, வாட் டு யூ மீன், எப்படி சார் 10 கவுண்ட் பண்ணி காட்டுங்க, ஆகஸ்ட் வந்து கவுண்ட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு கேட்டால், ஐயா இது வந்து ஸ்பெசிஃபிக் பாரோவிங்கு. ஸ்பெசிஃபிக் பாரோவிங் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ஸ்பெசிஃபிக் பாரோயிங்னா அந்த பாரோயிங்கான இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணாமல் வந்தீங்கன்னா டெம்பரரியாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. டெம்பரரியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து வர்ற இன்கத்தை மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோமா. இந்த சம்பளம் கூட சொல்லியிருக்கான் 15,000. உடனே சொல்லுவீங்க 15,000 மைனஸ் பண்ணிக்கோமேன்னு கேட்பீங்க. 15,000 மைனஸ் பண்ணுறீங்களா, 15,000 மைனஸ் பண்ணும்போது அது எந்த அமௌண்ட்டில் வந்த இன்கம் நல்லா யோசித்து பாருங்கள். உங்களுடைய ஜென்ரல் பாரோவிங் வந்து ஸ்பெசிஃபிக் பாரோவிங் வந்து 14 lakhs. ஃபஸ்ட் டே ஆஃப் த இயரில் நீங்கள் 4 lakhs செலவு பண்ணுறீங்க. அப்போ 4 lakh போயிடுச்சுன்னா பாக்கி இருக்கிற 10 lakhs இருக்குது பார்த்தீங்களா, இந்த 10 lakhs நான் பில்டிங்க்கு செலவு பண்ணாமல் வேறு எங்கேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இன்வெஸ்ட் பண்ணி வச்சதுலேருந்து வந்த இன்கம் தான் 15,000. கரெக்டாக இல்லையா? இதை அவன் ஏன் மைனஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நீ 4 lakhs பில்டிங்கில் போட்ட, பட் பாக்கி 10 lakhsக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கட்டுற, அதை ஃபுல்லாக கேபிட்டலைஸ் பண்ணாத, ஏன்னா 10 lakhsல தான் உனக்கு இன்கம் வருதுல்ல, அதை மைனஸ் பண்ணிக்கோன்றான். அப்போ 10 lakhsலேயும் உனக்கு பாரோயிங் காசுன்னு ஒன்று இருக்கணும், அதை நீ கேபிட்டலைஸ் பண்ணணும். அதை கேபிட்டலைஸ் பண்ணும்போது அதை செட் ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த 15,000 மைனஸ் பண்ணணுமே ஒழிய, நீ மேலவே அதை கேபிட்டலைஸே பண்ணாமல் நீ 15,000 மைனஸ் பண்ணக்கூடாது. என்ன சார் சொல்கிறீங்க, நான் 10 lakhs கேபிட்டலைஸ் பண்ண கேட்டால், 10 lakhs நீ 10 lakhs இன்ட்டு 6/12ன்னு போட்டால் எத்தனை மாதம் இன்ட்ரெஸ்ட் நீ கேபிட்டலைஸ் பண்ணுற, 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணுற. 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 4 months ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் அந்த 4 மாதம் நீ இன்வெஸ்ட் பண்ணதுனால வர்ற இன்கம் இருக்குதுல்ல, அதை போய் இதில் மைனஸ் பண்ணால் என்ன லாஜிக் இருக்குது? 10 மாதம் இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த 10 மாதம் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு 4 months வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது.
அதனால போய் இந்த 15,000 மைனஸ் பண்ணலாம். அப்போ முதல்ல எதை போடணும், 10 மாதம் இன்ட்ரெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 4 months அந்த டெம்பரரி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு, அதில் ஒரு 15,000 வந்துச்சு அப்படின்னு 15,000 மைனஸ் பண்ணலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு 4 monthக்கான இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணாமல் 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு 6 மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி 4 மாதத்தில் வந்த இன்கம் போய் மைனஸ் பண்ணிருக்கேன். என்ன லாஜிக் இருக்குது? மேத்தமெட்டிக்கலாக யோசித்து பார்த்தாலே 10 மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணிட்டா ஓகே, அதை ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம். எப்போ நீ ஃபஸ்ட்டு டேவே பில்டிங்கில் போட்டிருந்தேனா, ஆனால் ஃபஸ்ட்டு டேயில் நான் பில்டிங்கில் போடல. ஒரு 10 லட்சத்தை நான் 4 மாதம் கழிச்சு தான் போட்டிருக்கேன். 4 மாதம் கழிச்சு போட்டிருந்தேன்னா அந்த 4 மாதம் வரைக்கும் அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 4 மாதத்தில் வந்த இன்ட்ரெஸ்ட் தான் அந்த 15,000 ரூபா. அப்போ 10 மாதத்துக்கும் கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த 4 மாதத்துக்கு வந்து இன்கமை மைனஸ் பண்ணணும். அதனால் லாஜிக்கு. சரிப்பா, எனக்கு லாஜிக் அந்த அளவுக்கு யோசிக்கிறேன்னா வெறும் அப்போ A16 பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணு. A16 என்ன சொன்னால், உனக்கு ஸ்பெசிஃபிக் பாரோயிங் இருந்துச்சுன்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் பாரோயிங்கில் வர்ற இன்ட்ரெஸ்ட்டை கேபிட்டலைஸ் பண்ணணும். சப்போஸ் அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நடுவில் கொஞ்ச நாளைக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணாமல் பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தேன்னு சொன்னால் அது வந்து உனக்கு டெம்பரரி இன்வெஸ்ட்மெண்ட்டை வேற எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், அதுலேருந்து இன்கம் வந்து அதை மைனஸ் பண்ணிக்கிட்டான். அப்போ அதையாவது பக்காவாக ஃபாலோ பண்ணு. அதை பக்காவாக ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணணும், 14 lakhs என்னுடைய ஸ்பெசிஃபிக் பாரோவிங். அதில் எத்தனை மாதத்துக்கு நான் கேபிட்டலைஸ் பண்ணேன்னா 10 மாதம். ஏன்னா 10 மாதம் தான் பில்டிங்கே கட்டுறேன். அப்போ 14 lakhs இன்டூ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ, 12% இன்டூ 10 மாதம். ஸோ இன்டூ 10/12 அப்படின்னு போடணும்ல, அதானே நியாயம். இன்ஃபேக்ட் அதை தான் அவன் போடுறான். எப்படி போடுறான்னா பிரித்து போடுறான், அவ்வளோதான். 4 இந்த இடத்துல பார்க்குறீங்களா, இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் இங்கே அழிச்சிட்டேன். இந்த இடத்த பாருங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குது, 4 lakh இன்டூ 12% இன்டூ 10/12. அடுத்து என்ன இருக்குது, 10 lakhs இன்டூ 12% இன்டூ 10/12. அப்போ இது ரெண்டும் சேமா? இந்த 12% 10/12 12% சேமா? அப்போனா இங்கே என்ன இருக்குது, இங்கே 4 lakh இருக்குது, இங்கே 10 lakh இருக்குது. அப்போ மொத்தம் என்ன வந்துடுது, 14 lakh வந்துடுது. அப்போ என்ன பண்ணியிருக்கான், என்டையர் ஸ்பெசிஃபிக் பாரோயிங்லேயும் வர்ற இன்ட்ரெஸ்ட்டு நாட் ஃபார் 12 months, ஏன்னா 10 months தான் நீ இப்போ பில்டிங் பண்ண. அப்போ அந்த 10 monthsக்கு என்டையர் அமௌண்ட்டையும் கேபிட்டலைஸ் பண்ணுறான். கேபிட்டலைஸ் பண்ணிவிட்டு ஆனால் ஃபஸ்ட்டு 4 மாதத்தில் நான் டெம்பரரியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அதனால் 15,000 எனக்கு இன்கம் வந்திருக்கும், அதை மைனஸ் பண்ணுறான். அப்போ இது ஸ்பெசிஃபிக் பாரோயிங்கான இன்ட்ரெஸ்ட்டு 1,40,000. அந்த 1,40,000 நான் கட்டும் போது 15,000 வந்து எனக்கு வந்து இது கிடச்சிருது, இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு கிடச்சிது. அப்போ அதை மைனஸ் பண்ணிக்கோ. 1,40,000 15 போயிடுச்சுன்னா வந்து 1,25,000 வருமா, 1,25,000 வந்துடும். அதுக்கப்புறம் யாராவது இருக்கானு கேட்டால் ஒருத்தர் மட்டும் இருக்கான். அந்த டிசம்பர் மாதம் வந்து இது முடிஞ்சு போச்சு, ஸ்பெசிஃபிக் பாரிங் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜெனரல் பாரிங் தான் இருக்குது. ஜெனரல் பாரிங் எப்போ பண்ணியிருக்க, 25 lakhs வந்து 2 மாதம் இருக்கும்போது பண்ணியிருக்க. அதுக்கு ஒரு ரேட்டை போட்டிருப்போமா நம்ம, அந்த ரேட் இங்கே போட்டிருக்காம பாருங்கள். நம்ம சும்மா ஓரலாக பேசணும், அதை வந்து கேல்குலேட் பண்ணோம்னா இந்த பாருங்கள், 20 lakhsல 15%, 30 lakhsல 8%ன்னு போட்டு 5,40,000 வருது. 5,40,000 எத்தனை அமௌண்ட்டுக்கு, 50 lakhsக்கு. அப்போ 5,40,000 போய் 50 lakhs என்ன பண்ணோம்னா 10.8%. அப்போ 10.8% தான் அந்த ரேட்டு. அந்த ரேட் என்ன பண்ணியிருக்கான், ஜென்ரல் பாரோவிங் அப்படின்ற அமௌண்ட் 25 lakhs எத்தனை மாதத்துக்கு, 2 மாதத்துக்கு. ஸோ 25 lakhs இன்ட்டு 10.8 இன்ட்டு 2/12 போட்டானா லாஸ்ட் இதில் பீரியடே இருக்காது, 0வா. அப்போ அதுலேருந்து ஒரு 45,000 வருது. அப்புறம் 1,25,000 ப்ளஸ் ஒரு 45,000 போட்டோம்னா எவ்வளோ வந்துடுது, 1,70,000 வந்துடுது. ஓகேவா. நீ வந்து பில்டிங் கட்டுறதுக்கு என்ன செலவு பண்ணியிருப்ப, பில்டிங் கட்டுறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. பில்டிங் கட்டுறதுக்கு வந்து இந்த 4 அமௌண்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 25 + 5 30, 30 + 10 40, 40 + 4 44 lakhs வந்து பில்டிங் கட்டுற செலவே ஆச்சு. அது போக ஒரு 1,70,000 வந்து உனக்கு இது கிடச்சிருக்கு, என்ன இன்ட்ரெஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ண வந்திருக்கு. அப்போ ஒரு 44 lakhs ப்ளஸ் ஒரு 1.7 lakhs டோட்டல் போட்டால் 45,70,000. பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ இதான் விஷயம். நாம் ஒன்று நினச்சிட்டு இருக்கோம், இதுதான் டீச்சிங் போல, இதுதான் லேர்னிங் போல, இப்படி படித்தா நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கும் ரியாலிட்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, டீச்சிங் அப்படின்னா பேசிக் பாயிண்ட் வந்து எக்ஸ்பிளைனிங் அப்படின்றதான் பாயிண்ட். ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு, ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ஏன் அப்படி பண்றோம் அப்படின்றது, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது மட்டுமே டீச்சிங் கிடையாது. என்ன பண்ணணும்ன்றதையும் சொல்லணும்,
ஆனா அதை விட முக்கியம் வந்து ஏன் அப்படி பண்றோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னோம். ஒய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த ஒய் அப்படின்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கணும். அந்த ஒய்ன்றது ஸ்டூடெண்ட் கேட்கலனா கூட, அவன் லூஸ் மாதிரி உட்காந்துருக்கான்னா கூட அந்த ஒய்ன்ற கேள்வியை வந்து டீச்சரே கேட்டு அந்த ஒய்யை வந்து சொல்லணும். அது அவனுக்கு புரியுது புரியலன்றது அடுத்த கட்டம். எல்லாருக்கும் புரியணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது. நான் சட்டமா இருக்க எல்லாருக்கும் புரியணுன்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஒய்ன்றதை சொல்லிடணும். டீச்சர்னா ஸ்டூடெண்டா இருந்தா ஒய்ன்றதை கேட்டுறணும். ஒய்ன்றதை சொல்லாதவன் டீச்சர் கிடையாது, ஒய்ன்றதை கேட்காதவன் ஸ்டூடெண்ட் கிடையாது. அவன் பெரிய டீச்சரா இருக்கலாம், அவன் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ண ஸ்டூடெண்டா இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒய்ன்றத கேட்டா மட்டும்தான் ஸ்டூடெண்ட், ஒய்ன்றத ஸ்டூடெண்ட் கேட்காமையே சொல்றா மட்டும்தான் டீச்சர். அண்ட் இந்த பர்டிகுலர் கோர்ஸ், இந்த சிஏ அப்படின்ற கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த ஒய் அப்படின்ற கேள்வியை உங்களுக்கு தெரியாம அது கேட்காம இல்ல வேற எவனா எக்ஸ்பிளைன் பண்ணாம அந்த கோர்ஸ் முடிக்க முடியாது. ஓகேவா? இப்படி பண்ணா இப்படி போட்டா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு வச்சு எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 100 மார்க்ல 20 மார்க் 25 மார்க் அந்த மாதிரி வாங்கலாம். மீதி எல்லாம் என்ன பண்றது? வராது. அதெல்லாம் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வந்து நீங்க சொல்லி நான் நல்லா எஃபோர்ட் போட்டேன், நான் நல்லா படிச்சு இந்த வாட்டி கண்டிப்பா பாஸ் பண்ண எனக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருந்துச்சு, நான் போய் எழுதிட்டு வந்தேன், நான் கூட நல்லா தான் எழுதுனேன் ஆனா மார்க் வரல அப்படின்வீங்க. இப்ப பார்த்தோமா, நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. A16 எக்ஸாம்ல போய் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னே சூப்பர் மார்க் வந்துச்சு, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 7 மார்க் அப்படி நினைச்சிருப்பீங்க. ஆனா அவன் ஒவ்வொரு வரியிலையும் வந்து பாம் வச்சிருக்கான். இந்த கமல் 60 ஃபங்க்ஷன், கமல் வந்து 60 வருஷம் சினிமாவில் இருந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருப்பாங்க. அதுல வந்து வடிவேல் பேசிருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வடிவேல் வந்து ஸ்டேஜ் ஸ்பீச் நடந்திருக்கும். அதுல வந்துட்டு கால் வைக்கிற இடம் பூராவுமே கண்ணி வெடியா வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கொஸ்டின்ல நீ கால் வைக்கிற இடம் இல்ல கை வைக்கிற இடம் இல்ல கண்ணு படுற இடம் எல்லாமே வந்து கண்ணி வெடியா இருக்கும். அப்படிதான் வந்து சிஏ கொஸ்டின் சிஏ எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? ஜெனரலா அப்படியே வந்து தட்டுல வச்சு இந்தாப்பா இதான் நான் கேட்டிருக்கேன், நீ இதுக்கு இந்த ஆன்சர் சொல்லணும், நான் பார்த்தியா காட்டுறேன் பாரு, இந்த ஆன்சர் கரெக்டா எழுதி மார்க் வாங்கிரு அப்படின்னு சொல்ல மாட்டான். நீ ஃபுல்லா படிச்சுட்டு உண்மையிலே புரிஞ்சு வந்திருக்கியா, நீ இதுக்கு வந்து தகுதியான ஆளா அப்படின்னு பாக்குற ஒரு எக்ஸாம் தான். சும்மா வரவனால பாஸ் பண்ணி விடுற மாதிரியான ஒரு கோர்ஸே கிடையாது. அப்ப நீ எப்படி போகணும்? நீ எப்படி வேணா கேள்றா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ்ல போகணும். அந்த கான்பிடன்ஸ் எப்போ வரும்? ஒய்னு சொல்லி நடத்துற டீச்சர்ட்ட படிக்கணும். ஒய்னு கேட்டு படிக்கிற ஸ்டூடெண்டா நீங்க இருக்கணும். சார் நீங்க சொன்னா ஒய்னு கேட்கிற ஸ்டூடெண்ட் தான் சார் நானு, ஆனா ஒய்னு கேட்டா டீச்சர் சொல்ல மாட்டாங்க சார். ப்ளீஸ் shut down, don't talk in the class, you are disturbing the class வந்து டவுட் கேட்காத, டவுட் கேட்டா வந்து கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருதுல்ல. அப்படின்ற மாதிரி நீ நிறைய ஓவர் திங்க் பண்ண, நிறைய யோசிக்காத, இதை மட்டும் அப்படியே பண்ணு, ஃபோக்கஸ் பண்ணு, இதை மட்டும் அப்படியே பாரு அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க சார். அப்ப என்ன பண்றது கேட்டா டீச்சரை மாத்து. அதான் சொல்ல முடியும். அப்படி படிச்சு கூட சில பாஸ் பண்ணல லக்கடாது. எல்லாருமே வந்து இதுலயே வருதா? இப்ப எம்சிக்யூ இருக்கு, எம்சில அடிச்சு விட்டா மார்க் வரும். இல்ல ஒரு அட்டம்ப்ட்ல கொஞ்சம் ஈஸியா வந்திருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர். அப்ப அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா படிச்சிருக்க மாட்டான், ஆனா ஈஸி கொஸ்டின் வச்சு பாஸ் பண்ணிருப்பான். அதுக்காக நீ ஈஸி கொஸ்டின் எப்ப வரும் அப்படின்னு உட்காந்துட்டே இருப்பியா? உட்கார முடியாது. அப்ப நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அதாவது எது டீச்சிங் எது லேர்னிங் அப்படின்றதே தெரியாம சும்மா நம்மளும் போறோம், ஒரு கோர்ஸ் போய் படிக்கிறோம், நம்மளும் ஒரு இடத்துல படிக்கிறோம், சொல்றாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்றோம், என்னன்றது கேட்கறது கிடையாது, அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் யோசிக்க மாட்டோம், நம்ம படிக்கிற விதம் தப்போ இல்ல டீச்சிங் தப்போ அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. எஃபர்ட் போடலப்பா அப்படின்னு வந்துட வேண்டியது. திருப்பி எஃபர்ட் போடு, திருப்பி அதே எஃபர்ட் திருப்பி போடுவேன். நான் சொல்றேன், இந்த இல்லஸ்ட்ரேஷன் சம்ம ஒரு தடவை கூட பார்க்காம போயிட்டு ஃபெயில் ஆகிறவன் வேற. ஆனா நீ இதுக்கு 5 தடவை பார்த்துருப்பேன். 5 தடவை பார்த்துட்டு போய் ஏன் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன் யோசித்து பாரு. எல்லாத்தையும் போட்டு தான் போடுறோம், இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு தான் போறோம், புக்ல இருக்க சம்பளம் பார்த்து தான் போறோம். எப்படி போடணும்ன்றத நல்லா மனப்படம் மட்டும் அப்படியே தான் போறோம், ஆனா ஃபெயில் ஆகிறோம். இந்த இது சொன்ன மாதிரி இந்த ஆட்டோ காமெடி பண்ணுவாங்களா, வண்டி ஆன் பண்ணிட்டேன், கீர் போட்டுட்டேன், ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணிட்டேன், ஆனா வண்டி மூவ் ஆகல ஜீவா அப்படின்னா வந்து முதல்ல அந்த வண்டிக்கு நீ பெட்ரோலே ஊத்துறடா. பெட்ரோல்ன்றதான கான்செப்ட் லாஜிக். அது பெட்ரோலே ஊத்தாம நீனும் ஒரு வண்டியை வாங்கி வச்சுட்டு நானும் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு வந்து ஓட்டிக்கிட்டே இருக்க, திருப்பி வந்து ஓட்டிக்கிட்டே இருக்க, போற வர பாக்குற ஓட்டிய ஓட்டம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. முதல்ல பெட்ரோல் ஊத்துக்கடா, முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா. அதாவது வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்தா அதை வாங்கி புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணணும். அதுல ஒரு 90% புரிஞ்சுச்சுன்னா கூட ஓகே. ஆனா நீங்க எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கீங்க, ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இதை போட்டா மார்க் வந்துருமா, இதை மட்டும் மனப்படம் மட்டும் மார்க் வந்துருமா, இப்படி போட்டா ஆன்சர் போதுமா? எல்லா போக்கஸுமே அந்த மார்க் வாங்குறதே இருக்கு. முதல்ல வந்து நல்லா படிச்சு புரிஞ்சுக்குவோம்.
நம்ம ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். எழுதுனதுக்கு அப்புறம் மார்க் கொடுக்காம போவானா? கொடுக்காம போக வாய்ப்பே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்க இப்போ ஒரு சமம் போட்டோமே, அதுல வந்து அந்த டேபிள் மாதிரி போட்டீங்க. டேபிள் மாதிரி போட்டதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த 4 lakhs இன்டூ 10/12, அதுக்கப்புறம் வந்து 10 lakhs இன்டூ திருப்பி 10/12 தான் போடணும்னு இப்ப பாத்தீங்க. அப்ப நான் சொன்னேன், அது 4 lakh × 10/12 போட்டு அப்புறம் 10 lakh × 10/12 போடுறதுக்கு நீ என்ன போடலாம், 14 lakh எடுத்துட்டு போயிடலாமே அப்படி சொன்னல. அப்ப அந்த ஃபார்மேட்டை மீறுறோமா? ஆமா மீறுறோம். மீறவன் தான் உண்மையிலே புரிஞ்சவன் அர்த்தம். எவன் ஒருத்தன் வந்து எக்ஸாம்ல 14 lakhs அப்படின்னு எடுத்து 14 lakhs ஸ்பெசிபிக் பாரிங் ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறான், இன்டூ 10/12 போடுறான். ஏன் 10ஓட நிறுத்துறான்? ஏன்னா 10 months கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு. அப்ப ஏஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேபிடலைஸ் பண்ணக்கூடாது. 10/12 போடுறான். அந்த ஸ்பெசிபிக் பாரிங் ரேட்டை போடுறான், ஃபுல் இன்ட்ரெஸ்டிங் கேபிடலைஸ் பண்றான், கரெக்டா போய் 15,000 மைனஸ் பண்றான். அப்படியே AS6 டு தி டாட் அவன் ஃபாலோ பண்றான். இப்படி மட்டும் தப்பு போடுவான்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இருக்கிறதே உண்மையில புரிஞ்சு படிச்ச ஸ்டூடெண்ட், அவரை புரிஞ்சு நடத்துற டீச்சர். அது ஃபுல்லா கரெக்ட் போட்டு அப்புறமா ஜெனரல் பாரிங் போவோம். ஜெனரல் பாரிங் மட்டும் கண்டிப்பா போடணும். ஏன்னா எந்த டேட்ல இருந்து அது இன்வெஸ்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதை போட்டு அந்த கம்பைன்ட் அந்த வெயிட் ஆவரேஜோட போடுறோம். இன்ஃபேக்ட் அந்த ஃபார்மேட்டை போடாம போட்டா வந்தா உண்மையிலே கரெக்டா போறோம்னு அர்த்தம் இல்லையா? சோ இந்த ஃபார்மேட் என்ன ப்ரொசீஜர், ஸ்டெப் மட்டும் சொல்லுங்க சார், இந்த ஸ்டெப் மட்டும் போட்டா வந்துருமா, எப்படி பிரசன்ட் பண்றது, இப்படியே பேசுங்க. அடே முதல்ல உனக்கு லாஜிக் தெரியாதா, முதல்ல கான்செப்டா பண்றா. அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் இவ்வளவு கான்செப்ட், எல்லா கான்செப்ட் முதல்ல வாங்கு, எல்லா கான்செப்ட் மண்டையில ஏத்து முதல்ல. எப்படி எல்லாம் இவ்வளவு இருக்கே, எல்லாம் எனக்கு மறந்துடுதேன்னு கேட்டா மனப்பாடம் பண்ணதை மறக்கும். சிம்பிளா சொல்றேன், எப்ப மறக்கும்? மனப்பாடம் பண்ண மறக்கும். மெமரைஸ் பண்ணாதான் மறக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா மறக்க முடியாது. கேட்டாதான் காது, கேட்கலன்னா செவிடு அப்படின்ற மாதிரி நீ மனப்பாடம் பண்ண ஏதோ மெமரைஸ் பண்ணாதான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறந்து போகுது. அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் படிக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்து பார்த்தா மறந்து போற மாதிரி இருக்குன்னு கேட்டா சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நீ முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ணல, முதல்ல வந்து மெமரைஸ் பண்ணிருக்க. டீச்சர் நடத்திருப்பான், நல்லா கூட நடத்திருப்பான், ஆனா நீ வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண, இப்படி போட்ட ஆன்சர் வந்து அது கண்டிப்பா ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தா மறக்கதான் செய்யும், யாருனாலும் மறக்கும். இப்ப ஒரு விஷயத்தை அப்படியே சொல்றேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடத்தது சொல்றேன் அப்படின்னு சொன்னா வந்து அப்ப நான் மனப்பாடமே பண்ணல. அதனால இப்ப நான் வந்து ரீகால் பண்ணல, நான் வந்து அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த மாதிரி தானே வரணும். ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஃபுல் எக்ஸ்பர்டைஸ் வரணும்ல உங்களுக்கு. அது வந்தா தானே அந்த சப்ஜெக்ட் போய் எழுதுறதுக்கு ஒரு கான்பிடன்ஸே வரும். மினிமமா எஃபர்ட் போட்டு மினிமமா பண்ணி மினிமமா பாஸ் பண்ணி போயிடுவாங்க. அப்படி மினிமமா பாஸ் நீ பாஸ் பண்ணேனே வச்சுக்கோங்க, அப்படி பாஸ் ஆகி என்ன யூஸ்? அப்படி ஒருத்தன் ஒரு இன்டரா பாஸ் பண்ணி ஒரு ஃபைனலா பாஸ் பண்ணி ஏன்னு வந்து என்ன யூஸ்? நாட்டுக்கு என்ன பயன்? நீ சம்பாதிப்பா ஓகே, என்ன யூஸ்? பதில ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது ஒழுங்கா படிக்கணும். அதுவும் இது அக்கௌண்டன்சி, என்ன பேர் போட்டுக்கிறீங்க? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ன்றீங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்களா, ஆனா வந்து அக்கௌண்டன்சி மனப்பாடம் பண்ணி படிப்பாங்களா? அப்படி ஒரு அக்கௌண்டன்ட் நமக்கு தேவையா? அந்த அக்கௌண்டன்ட் தான் பிகாம் படிச்சோட இருக்கான அக்கௌண்டன்ட். சார் இந்த வீடியோ பாக்குற யாராவது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் எனிவே பிகாம் ஸ்டூடெண்ட் வேற, சிஏ வேற தானே, உண்மையை சொல்லி தராங்க. அப்படி இருக்கும்போது அதை மனப்பாடம் பண்ணிக்கலாம் அவனே இருக்கானே. அப்புறம் உனக்கு மட்டும் 1 லட்சம் சம்பளம் கொடுக்கும், 2 லட்சம் சம்பளம் கொடுக்கணும், அவனுக்கு 30,000 கொடுக்கணும். எதுக்கு உனக்கு? என்ன எக்ஸ்ட்ரா? நீ என்ன பெருசா நீ பண்ணிட்ட, உனக்கு அந்த அமௌண்ட் கொடுக்கணும். உனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் கோல்டே வச்சுக்க, அந்த காசு எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன அவங்க தகுதி இருக்கு? அப்ப தகுதி வளர்த்துக்கணும்ன்ற. மிக்க நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட், இன்டர் ஸ்டூடெண்ட், ஃபைனல் ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல இன்னும் சிஏ ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கணும் பரவாயில்ல, எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பொருந்தும். இதை பார்த்துட்டு இதுதான் கோர்ஸ், இதுக்குள்ள வர்றதுன்னா வந்தா இப்படி இறங்கணும், இப்படி இறங்கி போ டெப்த் அந்த அடிமட்டம் வரைக்கும் போய் அலசுவோம் அப்படின்ற மாதிரி அடிமட்டம் வரைக்கும் அலசணும். அலசினா மட்டும்தான் இந்த கோர்ஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே வர முடியும். வித் திஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆல்ரெடி வந்து காஸ்டிங் அண்ட் எஃப்எம் உங்களுக்கு தெரியும், கட்டுறது சிஏ ஆப்ல வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு. கூடிய விரைவில் அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸும் வருகிறது. அப்ப இது எப்படி படிக்கிறது அப்படின்னா வந்து என்கிட்ட படிங்க. தேங்க்யூ, பாய்.